கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனம் துதியும் உண்டாவதாக. ஒரு சரணம் பாடுவோம். தேவ தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. தேவ தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கடந்த 5 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த 6வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நம்மை தேவனுடைய செய்தியை கேட்படி கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே நம்முடைய உள்ளம், நம்முடைய இல்லம் ஆண்டவருடைய அன்பின் பெருவெள்ளத்திலே மகிழ ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. இந்த வேளையிலே நாம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் நேராக கவனத்தை திருப்புவோம். அதிலே 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசித்து கேட்போம். பெருதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதரல்லாதிருந்தும் தங்கள் யூதர் என்று பொய் சொல்கிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரின் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பாக இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரம் ஒன்றும் பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் நான் புதிய நாமத்தையும் அவர் மேல் எழுதுவேன். இப்படியாக நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கேட்கிற செய்தியின் ஒவ்வொரு குறிப்புகளையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். வசனம் 8, verse 8, I will give you special ministry. நான் உங்களுக்கு விசேஷித்த ஊழியங்களை தருவேன். வசனம் 9, verse 9, I will give you special souls. நான் உங்களுக்கு விசேஷித்த ஆத்துமாக்களை தருவேன். வசனம் 10, I will give you special safety. நான் உங்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பை தருவேன். வசனம் 11, verse 11, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. I will give you special crown. நான் உனக்கு விசேஷமான கிரீடத்தை தருவேன், விசேஷித்த கிரீடத்தை தருவேன். அடுத்தது வசனம் 12, I will give you special honor. நான் உங்களுக்கு விசேஷித்த கணத்தை தருவேன். இப்படியாக இந்த 5 குறிப்புகளை உங்களுக்கு நான் சொன்னேன். ஒன்றாக நாம் தியானிக்கலாம். இது 2019ஆம் வருடத்தின் இறுதியிலே டிசம்பர் மாதத்திலே 2020ஆம் வருஷத்துக்கான தேவ செய்தியாக ஆயத்தம் பண்ணப்பட்ட தேவ செய்தி. அதை இரவு நேரங்களில் அந்த வருடப்பிறப்பு ஆராதனையிலே தெளிவாய் விளக்கி பிரசங்கிப்பது சற்று சிரமமாக இருக்கும். ஆகவே இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை
வெள்ளிக்கிழமையில பிரசங்கித்துக் கொள்ளலாம் என்று அது ஒதுக்கி வைக்கப்பட்ட வார்த்தைகளாக, நிறுத்தி வைக்கப்பட்ட வார்த்தைகளாக இருந்தது. அன்றைக்கு 1ஆம் தேதி 2020 1ஆம் தேதி என்று ஒரு புதிய செய்தியை, அந்த சமயத்துக்கு என்ற தேவ செய்தியை கொடுத்து முடித்தோம். இந்த 2020ஆம் ஆண்டுக்குரிய புது வருட செய்தி இப்பொழுதுதான் அதை வேதத்தை புரட்டும் பொழுது ஏற்கனவே குறிப்பு எடுத்து வைத்திருந்ததெல்லாம் என் கண்களுக்கு முன்பாக வந்திருந்தது. அவைகளை இப்பொழுது பிரசங்கிக்க வேண்டியது இருக்கிறது என்று எண்ணும் பொழுது, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொன்னது போல, வேதத்தில் வாசிக்கிற வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு ஏற்ற வேலையினதை பிரயோஜனமாக தருகிறார். ஆகவே 7 சபைகளுக்குள்ள தேவ செய்தியிலே இது 6வது சபைக்குரிய தேவ செய்தி. நாம் 6000வது வருடத்திலே முடித்து 7000வது வருடம் துவங்கி வருகிறது நம்முடைய கேலண்டர் படி. ஆனால் ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். கிறிஸ்துவுக்கு 4000 ஆண்டுகளும் கிறிஸ்துவுக்கு 2000 ஆண்டுகளும் கடந்து விட்டாலும் 2000 வருடத்தில் இயேசு வருவார் எங்கேயும் பைபிள்ல சொல்லலை. இயேசு வருகிற நாளையும் நாளிகையையும் ஒருவன் அறியான். அவர் வருகிற நாளையும் நாளிகையையும் பிதா ஒருவர் தான் அறிவார். குமாரனும் கூட அதை அறியவில்லை, அவர் அறிய முடியாது என்றுதான் இயேசு தன் வாய்மொழிகளால் சொல்லியிருக்கிறார். ஆகவே 2000 வருஷத்தில் இயேசு வருவார் நீங்க சொல்லல. ஏற்ற வேளையில் நம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவர் பொறுமையுள்ளவராக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறபடி எபிரேய நிருபத்திலே வாசிக்கிறோம், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நம்முடைய வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 36 முதல் 39ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் பொழுது, அவர் வருகிறார் என்று சொல்லுகிற தம்முடைய வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாகிறாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சீக்கிரத்தில் வருவார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் அவர் தாமதம் பண்ணார். இன்றைக்கு நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன வாக்கு நிறைவேறுவதற்கு காலங்கள் அதிகமில்லை, வருடங்கள் அதிகமில்லை. கடைசி காலம் என்று சொல்வதை விட கடைசி நாட்கள், கடைசி மணி நேரங்கள், கடைசி மணி துளிகள் என்றெல்லாம் நினைக்க தோன்றுகிறது. ஆகவே இந்த 21ஆம் நூற்றாண்டிலே லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட சம்பவங்களை படித்தால் அந்த 21ஆம் அதிகாரம் 21ஆம் நூற்றாண்டுக்கு மிக தெளிவான விளக்கங்களை தருகிறது. எத்தனை ஜோதிடங்கள், எத்தனை தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டாலும் இயேசு மகா பெரிய தேவனுடைய குமாரன் எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாக முன்னதாகவே சொல்லி வைத்திருக்கிறார். எல்லாம் நிறைவேறியதும் இருக்கிறது, நிறைவேறி கொண்டும் இருக்கிறது, இனியும் நிறைவேற போகிறதும் இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவ சமூகத்திலே தேவ செய்தியை கவனிக்கும் பொழுது இந்த 7 சபைகளுக்கான செய்தியில் பிலதெல்பியா சபைக்கு எழுதப்படுகிற இந்த 6வது செய்தியை, இந்த 6000 ஆண்டுகளை முடித்து, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 4000 ஆண்டும் கிறிஸ்துவுக்கு 2000 ஆண்டும் கடந்து போகிற நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சீக்கிரமாய் மகிமையான வேகத்திலே வந்து மணவாட்டி சபை எடுத்துக்கொள்வார் என்று நாம் அறிவோம். அதற்கு பிறகு கிழக்கிலே தோன்றி மேற்கிலே மறைகிற மின்னலை போல எல்லாரும் அறிய பகிரங்கமாய் வருவார் என்று நாம் எதிர்பார்த்து அந்த வருகையிலே அவர் வரும்பொழுது இந்த பூமியை அரசாளுவார் என்றெல்லாம் நாம் அறிவோம். நம்முடைய வேதத்திலே அவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறது. இந்த பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு தேவ செய்தி எழுதப்படுகிற நேரத்தில் முதலாவது குறிப்பை நம்முடைய கவனத்திலே கொண்டு வருவோம். பிலதெல்பியா என்றால் பிரியமான என்ற அர்த்தம். பிலதெல்பியா சபை என்றால் தேவனுக்கு பிரியமான சபை. நாம் எல்லாரும் தேவனுக்கு பிரியமான சபையாக இருக்கிறோமா? இன்றைக்கு சபையின் கதவுகள், சபை கட்டிடத்தில் கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் கூடியிருப்பதுதான் சபையினுடைய மகிமை. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய மகிமை எழுதப்பட்டிருக்கிறது.
நீங்கள் குடும்பமாக கூடினாலும் பரவாயில்லை, தேவனுடைய சபையாக நாம் கூடுகிறோம் அல்லவா? ஒரு டிவி நிகழ்ச்சியின் மூலமாக தேவ செய்திகளை கூடி கேட்கும் பொழுது எங்கும் தேவ சபைகள் நிறைந்துதான் இருக்கிறது. ஆகவே நாம் சோர்ந்து போக அவசியமில்லை. நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்றைக்கு பல போதகர்கள் மூலமாக கேட்டு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இனி உன் போதகர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள் என்ற வசனத்தின்படி ஏராளம் போதகர்கள் டிவியிலே வந்து ஆவியிலே நிறைந்து தேவ செய்திகளை பேசி அநேக பாவிகள் ரட்சிக்கப்பட, விசுவாசிகள் அநேகர் தேவ சத்தியத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட தேவ செய்தி புழங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் மகா வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் எந்த காலங்களிலும் சூழ்நிலைகளிலும் தேவனையும் தேவனுடைய கிரியைகளையும் காண வேண்டுமானால் ஆவியானவர் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நம்ம நிறுத்த வேண்டும். முதலாவது குறிப்புக்கு நேராக வரும்பொழுது முதல் 2 வசனங்களிலே, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே ஆண்டவர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ளவரும், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் உள்ளவரும், சத்தியம் உள்ளவரும், தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் என்று ஆண்டவரை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ காலமாக ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு சபைகள் எல்லாம் திறந்திருந்தது. ஆனால் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு சபைகள் எல்லாம் திறந்திருந்த காலம் தாண்டி ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டி இருக்கிற காலமாக இப்பொழுது பார்க்கிறோம். ஆகவே இங்கே சபையினுடைய கட்டிடத்தின் கதவுகள் பூட்டப்படலாம், ஆனால் சபையை ஒருவர் பூட்ட முடியாது. ஆண்டவர் சபைக்கு சொல்லும் பொழுது கட்டிடத்தின் கதவுகளை குறித்து பேசவில்லை. அவர் தம்முடைய ஜனங்களோடு பேசுகிறார், ஒவ்வொரு இதயத்தோடு பேசுகிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அவர் தான் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாவீதின் மேல் அபிஷேகம் இருந்தபோது தாவீதை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்துக்கு புது வழியை திறந்தார். அந்த திறவுகோல் என்பது தாவீதின் வாக்குத்தத்தம் நிறைவேற்றுகிற அபிஷேகத்தை காட்டுகிறது. சவுலால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை வாழ்வை திறந்து கொடுக்க முடியாமல் இருந்த பொழுது தாவீது என்னும் தம்முடைய தேவ மனுஷனாலே கர்த்தர் அபிஷேகத்தை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்தார். அதுபோல கோரேஸ் ராஜாவின் மீது அபிஷேகத்தை வைத்து பாபிலோனிலே கொள்ளையடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த எல்லா பொன்னும் பொருளுமான தேவ ஆராதனைக்குரிய பொருள்களை எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வந்து எருசலேமிலே சேர்த்தார். உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க அதை திறந்திருக்க செய்வேன் என்று சொல்லி அழகான வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறது. ஏசாயா புஸ்தகத்திலே நாம் 45ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தன்னை கோரேசுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது முதலாம் வசனம், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த கோரேஸ் என்றால் சூரியன் என்ற அர்த்தம். கோரேஸ் ராஜா என்பவர் தேவனை அறிந்த ஒரு ராஜா அல்ல. ஆனால் தேவன் தன்னுடைய அபிஷேகத்தை கொண்டு அந்த கோரேஸ் ராஜாவை பயன்படுத்தும் போது அவன் பாபிலோனியருக்கு ஏற்ற காரியங்களை செய்யவில்லை. பாபிலோனிலிருந்து கொண்டு வர வேண்டிய எருசலேமின் பொருட்களை, தேவ ஜனங்களுக்குரிய ஆராதனை பொருட்களை அழகாக அவன் கொண்டு வந்து விடுகிறான். கோரேஸ் ராஜாவை தேவனுடைய அபிஷேகம் சந்தித்தது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கினால் கழுதையும் கூட பேசும். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கினால் ஒரு கூழாங்கல்லும் ஆயுதமாகும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய அபிஷேகத்தின் மூலமாக தேவனுடைய அதிகாரமும் ஆளுகையும் ஆட்கொள்ளப்படும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். உலகத்திலே மனுஷீகம் ஆளுகை செய்கிறதான மக்கள் தங்கள் மனுஷ திட்டத்தின்படியான காரியங்களை செய்வது அவர்களுக்கு தெரிந்த வரையிலும் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கும் பொழுது தேவனை அறியாத சூரியன் என்ற பெயர் அர்த்தம் உள்ள ஒரு
கோரேஸ் ராஜா கூட தேவ ஜனங்களுக்கு அனுகூலமாக அவன் உதவி செய்து பாபிலோனிலே ஏற்கனவே நேபுகாத் நேச்சார் பெல்ஷாத்சார் அவர்கள் காலங்களை எல்லாம் சரித்திரத்திலே படித்திருக்கிறோம். ஆகவே தேவ ஜனங்களுடைய பொன்பொருள்களை எல்லாம் ஆராதனைக்குரிய பொருள்களை எல்லாம் கொள்ளையடித்து செல்லப்பட்ட அந்த பாபிலோன் தேசத்திலிருந்து இந்த கோரேஸ் என்னும் மன்னனை கொண்டு அழகாக கொண்டு வருகிறார். கோரேஸ் அந்த பொருள்களை எல்லாம் கொண்டு வரும்படி அவன் பாபிலோனுக்கு படையெடுத்து போகும் பொழுது அவனுக்கு முன்பாக அந்த வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறதற்கு ஒரு அற்புதமான சம்பவம் உண்டு. அது விஸ்தீரணமாய் சொல்ல நேரமில்லை. அவன் அபிஷேகத்தோடு போகும் பொழுது அந்த பாபிலோன் சூழப்பட்ட ஆறுகள் எல்லாம் வற்றி போனது. பாபிலோனை சூழ்ந்திருந்த ஆறுகள் வற்றி போனது மாத்திரமல்ல, அங்கே முதலைகளாலே ஆங்காங்கே ஒவ்வொரு கிடங்குகள் அந்த ஆற்றுக்குள்ளான பாபிலோன் ஆறுகளுக்கு அருகிலே முதலைகளாலும் அங்கே வருகிறவர்களை அவர்கள் தடை செய்யும்படி வைத்திருந்த அந்த பாதுகாவலும் அகன்று போனது. 100 கேட்ஸ், அங்கே நூற்றுக்கணக்கான வாசல்கள் ஆங்காங்கே இருந்தது. அவைகளெல்லாம் வெண்கல கதவுகளும் இரும்பு தாழ்பால்களுமாய் இருந்தது. அதனுடைய மெயின் கேட் அங்கே காவலாளிகள் இருக்கிற இடத்துல வரும் பொழுது அந்த வாசல்கள் தானாகவே திறந்து கிடக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் சொன்ன வாக்கு, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்க முடியும் என்றால், ராஜாக்களும் கூட தங்களுடைய இடுப்பில் உள்ள கட்டுகள் அவிழ்ந்து போகிற அளவுக்கு தங்களை மறந்து அவர்கள் கிடக்கும்படி செய்தார். கோரேஸ் ராஜா போகிற நேரத்தில் பாபிலோன் ராஜா அவன் நன்றாக குடித்து வெறித்து கிடக்கிறான். பாபிலோன் ராஜா தன்னுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி என்று அங்கே ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே அவனுடைய கோட்டைகளுக்குள்ளே வெண்கல கதவுகள் இரும்பு தாழ்பால்கள் மூடப்பட்ட கோட்டைக்குள்ளே அவன் மகிழ்ச்சியோடு குடித்து வெறித்து கிடக்கிறான். இடைக்கட்டுகளால் அவிழ்ந்து போக செய்கிறது அந்த குடியின் வெறி. அங்கிருந்த மந்திரிகள், அங்கிருந்த எல்லா சேவகர்கள் குடித்து மகிழ்கிறார்கள். வெண்கல கதவுகளை இரும்பு தாழ்பால்களை காவல் இருக்க வேண்டிய பொறுப்புள்ள போர் சேவகர்களும் குடித்து வெறித்து கிடக்கிறார்கள். அப்படி நேரத்திலே அந்த வெண்கல கதவுகளை பூட்ட அவன் மறந்து விட்டான். காவலாளி வெண்கல கதவுகளை பூட்ட மறந்து விட்டான். காவல்காரர்கள் வெண்கல கதவுகளை பூட்ட மறந்து விட்டார்கள். இரும்பு தாழ்பால்களை போட மறந்து விட்டார்கள். இவைகளெல்லாம் ஆண்டவர் செய்த அற்புதமான காரியங்கள். ராஜாக்களும் மந்திரிகளும் போர் சேவகர்களும் கூடியிருக்கிற அவ்வளவு பெரிய ஒரு பாபிலோன் ராஜ்யத்தை ஆண்டவர் வல்லமையான அபிஷேகத்தை கொண்டு சந்தித்தார். இதுதான் தாவீது காலத்திலே ஒரு திறவுகோலாக பயன்படுத்தப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களுள்ள அபிஷேகத்தின் கிரியை. தேவனுடைய வாக்கு தத்தத்தினுடைய அபிஷேகத்தின் கிரியை ஏன் தாவீதின் திறவுகோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தாவீதுக்குத்தான் முதலாவது அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்தார். சவுல் ராஜா காலத்திலே அவன் தேவனுடைய அபிஷேகத்தை உடையவனாக வெற்றியை பெறவில்லை. தேவனுடைய அபிஷேக வெற்றியை பெறாமல் அவன் மனுஷீக வெற்றியை பெற எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அங்கே தாவீது மனுஷீக வெற்றியை பெற முடியாத இடத்தில் அபிஷேக வெற்றியை பெற்றார். தாவீதின் மூலம்தான் முதலாவது வல்லமையான அபிஷேகம் தேசத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ராஜாக்களின் காலங்களிலே, மோசையின் காலங்களெல்லாம் முந்திர பழைய காலங்கள். ஆனால் ராஜாக்களின் காலங்களிலே முதல் ராஜா, அபிஷேகத்தின் ராஜா தாவீது. ஆகவே இந்த தாவீதின் திறவுகோலை அவருக்கு பிரியமாய் இருக்கிற தேவதாசர்கள் மீது, அவர் சித்தம் கொண்ட ராஜாக்கள் மீது அவர் இறங்கச் செய்து வல்லமையான காரியங்களை செய்து வந்தார். ஆகவே இந்த கோரேசின் மேல் இறங்கின அபிஷேகமானது அப்படிப்பட்ட காரியங்களை செய்தது. கோரேஸ் செய்யவில்லை. கோரேசுக்கு வாக்களித்த வாக்கு தத்தத்தின் திறவுகோலை கொடுத்த அபிஷேகத்தின் தேவன் செய்தார். அங்கே பாபிலோன் ஆறுகளை கடந்து அந்த முதலைகளெல்லாம் பாதுகாவலுக்கு ஆங்காங்கே போட்டு வைக்கப்பட்டிருக்கிற முதலை கிடங்குகளாகிய பள்ளங்களை எல்லாம் கடந்து அவன் போகத்தக்கதாக ஆறுகளை வற்றி போக பண்ணினார். அதை கடந்து அங்கே வெண்கல கதவுகள் இரும்பு தாழ்பால்கள் எப்படி திறந்து கிடந்தது என்றால், அங்கே எல்லாம் கூட்ட வேண்டிய போர் சேவகர்கள், கூட்ட வேண்டிய காவலாளிகள் அங்கே என்ன செய்து விட்டார்கள்? குடி வெறியிலே அப்படியே மறந்து விட்டார்கள். வெண்கல கதவுகளை உடைக்க முடியுமா? இருப்பு தாழ்பால்களை முறிக்க முடியுமா? இந்த இடத்திலே 4வது வசனம் பார்க்கிறோம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு
ஆகவே அறியாதிருந்த கோரேசுக்கு அவர் நாமம் தரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அபிஷேகத்தை கொண்டு கிரியை செய்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, தேவனுடைய வல்லமையான வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் அபிஷேகத்தோடு நமக்கு அற்புதமான காரியங்களை செய்யக்கூடும் மறக்கக்கூடாது. பாபிலோனுக்குள்ளே சென்று அங்கே பொக்கிஷ அறைகளுக்குள்ளே கிடந்த எல்லா ஆராதனைக்குரிய பொன் வெள்ளியான விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறான் கோரேஸ். ராஜா முதல் மந்திரிகள் தொட்டு மற்ற போச்சவர்கள் காவலாளிகள் வரையும் அப்படியே குடிவரியிலே மயங்கி கிடக்கிறார்கள். இன்றைக்கும் கூட கால நிலவரங்களை பார்க்கும் பொழுது முன்பு சம்பவித்ததே பின்பும் சம்பவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல சாத்தான் எந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறானோ அது தீமையான ஆயுதம். ஆண்டவர் பயன்படுத்துகிறது அந்த தீமைகளை முறியடிக்கிற வல்லமையான ஆயுதம். அங்கு இருப்பு தாழ்பாள்களை வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிப்பதற்கு அங்கு எந்த விதமான கடப்பாறையோ சம்மட்டியோ எந்த விதமான ஒரு காரியங்களை பயன்படுத்தப்படவில்லை. எந்த விதமான வெல்டிங் உருக்கி எடுக்கக்கூடிய வெல்டிங் மிஷின் அன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்படவில்லை. ஆண்டவர் என்ன தெரியுமா, சின்ன கோட்டை தொடாமலே பக்கத்துல பெரிய கோட்டை போட்டுருவார். பார்க்கிறவங்க எல்லாம் பெரிய கோட்டை பார்த்தவொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே போட்ட கோடு சின்ன கோடுன்னு தெரிஞ்சு போயிடும். நான் பெரிய கோடு போடுறேன்னு சொல்லி மனுஷன் போட்டா அதுக்கு பக்கத்துல அவர் அதை விட ஒரு பெரிய கோட்டை போட்டு மனுஷன் போட்ட கோட்டை சின்ன கோட்டை ஆக்கிடுவார். மனுஷன் போட்ட கோட்டை தொடவே மாட்டார். அவர் மகா பெரிய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாட்களிலே நாம் பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஒரு நிமிஷம் அப்படி அவன் மண்டையை திறந்த வெண்கல கதவை திறந்து வைக்கும்படி இரும்பு தாழ்பாள்கள் வெண்கல கதவுகளை உடைக்கும்படி இரும்பு தாழ்பாள்கள் முறியும்படி இப்படிதான் உடையுமோ எப்படித்தான் முறியுமோ எப்படித்தான் உடையுமோ எப்படித்தான் முறியுமோன்னு சொல்லி கோரேஸ் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது திறந்து கிடைக்கும். ஆகவேதான் அந்த 1ஆம் வசனத்துல பிற்பகுதியில படிக்கிறோம், கதவுகளை கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க அவனை பார்த்து எழுதப்பட்டிருக்கிறது. பாரு, வாசல் திறந்து கிடக்கிறது. இது அதிசயமான அற்புதமான காரியம் அல்லவா? ஆகவே ஆண்டவருடைய ஆவியானவர் சபைக்கு கொடுத்திருக்கிற வாக்கு என்ன? ஏற்கனவே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனங்கள் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய உலகம் ஆண்டவர் பார்வையில சிறியது. நம்முடைய இந்திய தேசமோ தமிழ்நாடு சென்னை பட்டணமோ அற்பமானது. இப்படி அற்புதமான வல்லமை உள்ள ஆண்டவர் மகா பராக்கிரமசாலியான தேவன். ஆகவே அவர் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வார். நாமெல்லாம் சார்ந்து கொள்ள வேண்டியது தேவனுடைய அற்புதமான சரித்திரபூர்வமான வாக்கு தத்தங்களையும் அவருடைய அபிஷேகத்தையுமே சார்ந்து கொள்ள வேண்டும். தாவீதின் மேல் வைக்கப்பட்ட ராஜ அபிஷேகம் கோரேஸ் ராஜாவுக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்டது. அதைத்தான் தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று அழகாக வெளிப்படுத்திய விசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கவனமாய் கவனியுங்கள். அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது? ஒருவரும் கூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறது. அதுதான் பாபிலோன் தேசத்தில் நடந்தது. அப்பேற்பட்ட தேசத்திலேயே வல்லமையான காரியத்தை செய்தாரு. இன்னைக்கு தேசத்துக்குள்ள இருக்கிற கூண்டு சட்டில குதிரை ஓட்டின மாதிரி சின்ன சின்ன சபை கட்டணங்கள்லாம் திறக்கப்பட எவ்வளவு நேரம் ஆகும்? ஆண்டவருக்கு அற்புதமான காரியம். நமக்கு எதுவுமே அவர் செய்யும் போது அற்புதமான காரியம். இப்பொழுதும் கூட நாம் விசுவாசிக்க வேண்டும். அருமையானவர்களே, தேவன் வல்லமையான தேவன். அல்லேலூயா சொல்லுவோம். கூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி கூட்டுகிறவர். இப்போ யாருமே கட்டடங்களை திறக்க முடியல, பூட்டி வச்சிருக்கிறோம். அதுவும் வேதத்துல ஏராளம் சம்பவங்கள்லாம் உண்டு. நோவாவின் பேழையில அவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி அவன் இறக்கப்பட்டு அந்த கிருபையின் காலம் முடிஞ்சு போச்சு. நோவா காலத்துல எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லி இறக்கப்பட்டு அவன் பேழையை மூடாம இன்னும் கொஞ்சம் அந்த கார்பெண்டர் வரட்டும், அந்த மரம் சமந்துட்டு வந்த நோவா பேழையை கட்டும் போது மரம் சமந்தவங்க வரட்டும், அந்த கார்பெண்டர் வரட்டும், பெயிண்டர் வரட்டும் சொல்லி அவன் ஏதாவது இறக்கப்பட்டு காத்துக்கிட்டு இருந்துருவான். அதனால காலம் முடிஞ்ச உடனே டக்குன்னு ஜலப்பிரளயம் வரப்போகிறதுக்கு முன்ன ஆண்டவர் பேழையின் கதவை அடைச்சாராம். அதை நோவாவாலேயே திறக்க முடியல. இன் ஹிஸ் டைம் ஆண்டவர் அவருடைய குறித்த நேரத்தில் எல்லாம் சரியா செய்வார்.
ஆகவே எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இதில் 5 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக 8வது வசனம், ஐ வில் கிவ் யூ ஸ்பெஷல் மினிஸ்ட்ரி. நான் உங்களுக்கு விசேஷித்த ஊழியத்தை கொடுப்பேன். வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். 9வது வசனம், verse 9, I will give you special souls. நான் உங்களுக்கு விசேஷித்த ஆத்துமாக்களை கொடுப்பேன். வசனம் 10, verse 10, I will give you special safety. நான் உங்களுக்கு விசேஷித்த பாதுகாவலை கொடுப்பேன். வசனம் 11, I will give you special crown. நான் உங்களுக்கு விசேஷித்த கிரீடத்தை கொடுப்பேன். வசனம் 12, I will give you special honor. நான் உங்களுக்கு விசேஷித்த கனத்தை கொடுப்பேன். இப்பொழுது முதலாவது வசனத்துக்கு நேராக கடந்து வருவோம். கர்த்தருக்கு மகிமை. முதலாவது குறிப்புக்கு நேராக கடந்து வருவோம். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல 2019ஆம் ஆண்டு இறுதியிலே 2020ஆம் வருஷத்துக்கான தேவ செய்தி இது. இது ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானமாக இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. ஆகவே பிலதெல்பியா என்ற பிரியம் என்ற அர்த்தமுள்ள பிலதெல்பியா என்ற வார்த்தைக்கு பிரியமான அந்த பிரியமான சபைக்கு இதை எழுதுகிறார். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்னே. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை மகிமைக்கு புகழ்ச்சியாக தெரிந்து கொண்டார் என்று பவுல் அங்கே எபேசியர்களுக்கு எழுதுகிறார். தானியேலே நீ மிகவும் பிரியமானவர் என்று சொல்லி எல்லா தீமைக்கு விலைக்கு பாதுகாத்தார். ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவ சபையாக அல்ல, தேவனுக்கு பிரியமான சபையாக நாம் வாழ வேண்டும், காணப்பட வேண்டும். இப்பொழுது முதலாவது குறிப்பை நாம் தியானிக்கும்படி 8வது வசனத்தை படிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த வாக்கு தத்தத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். முதலாவது குறிப்பிலே ஆண்டவர் நம் இந்த நடுவில் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் அறிந்திருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவனுடைய வல்லமையை விசுவாசிக்க வேண்டும். கொஞ்சம் பலம் இருந்தும் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் மைனாரிட்டி பீப்புள் என்ற அர்த்தம். தேவ ஜனங்கள் ஆதியிலிருந்தே கொஞ்சம் பேர் என்று சொல்லியே ஆண்டவர் தெரிந்து கொண்டேன் என்று அவரை சொல்லியிருக்கிறார். ஆகவே மைனாரிட்டி குரூப்ஸ், தேவ பிள்ளைகள் கொஞ்சம் பேராக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஐக்கிய பலன், சபைகளின் பார்ப்பதற்கு சபையினுடைய பலன் கொஞ்சமாக இருக்கிறது. குடும்பமாய் கொடுக்கிற கிறிஸ்தவர்களானாலும் சபையாய் கொடுக்கிற கிறிஸ்தவர்களானாலும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் இந்த உலகத்திலே குறைவாகவே காணப்படுகிறார்கள். தேவ சபை கொஞ்சமாகவே எண்ணப்படுகிறது. ஆகவே ஆண்டவரை சுட்டி காட்டுகிறார். சோர்ந்து போகாதீர்கள். குடும்பமாக குடியிருக்கிறீர்களா, சபையாய் குடியிருக்கிறீர்களா, கொஞ்சம் பலன் தான் உங்களுக்கு இருந்தாலும் சபையில எல்லாம் ஆர்ப்பாட்டமா ஆரவாரமா பாடி ஒருத்தர் கை குலுக்கி பிரைஸ் தி லார்ட் சொல்லி சாட்சியெல்லாம் சொல்லி கர்த்தருடைய வல்லமையால் நிறைந்து ஆர்ப்பரித்து பாடி ஆராதித்து போகிற ஒரு அந்த பாக்கியம் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது தாவீது புலம்பனமாக தான் இருக்கு. முன்பு நான் களிப்பும் பாட்டுமான சத்தத்தோடு ஆலயத்துக்கு போய் வருவேனே என்று 42ஆம் சங்கீதத்தில் சொல்றேன். அது போலதான் இன்றைக்கு இருக்குது. இதெல்லாம் முன்பு ஆலயத்தில் சொல்லப்பட்டது. இந்த காலங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம இப்ப சிந்தித்து பார்க்கிறோம். ஆகவே கொஞ்சம் பலன் தான் இருக்கிறது. நீ என் நாமத்தை அந்த சூழ்நிலையிலும் மறுதலியாமல் இருக்கிறாய், என் வசனத்தை நீ கை கொள்ளுகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? அவர் நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறோமா? அவர் ஆராதிக்கிறதுலேயும் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க, பரிசுத்தமாய் வாழ, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ, கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையாய் இருக்க, இப்பொழுது உள்ள காலங்களிலும் எப்படி இருக்கிறோம்? ஏதோ சர்ச்சைக்கெல்லாம் போறதெல்லாம் விட்டு போச்சு. அப்படி இஷ்டத்துக்கு கொஞ்சம் சீரியலை பார்த்து ஆறுதல் அடைவோம், ஏதோ சினிமாவை பார்த்து ஆறுதல் அடைவோம், எதையாவது யூடியூப்ல பார்த்து நேரத்தை போக்குவோம், எப்படியாவது காலத்தை ஓட்டுவோம். என்ன ஆண்டவர் கைவிட்டார் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிலர் சொல்றாங்களா தெரியல. அது விசுவாசத்துக்கு விலகிட்டாங்களா
பரிசுத்தத்துக்கு விலகிட்டாங்களா? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நிலையில் அவங்க சோர்ந்து போய் இஷ்டத்துக்கு தங்கள் சுயமான வழிகளில் போயிட்டாங்களா என்றெல்லாம் இன்றைக்கு நினைக்க வேண்டியது இருக்கிறது. ஆனா ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகளை பார்க்கிறார். நீங்க கொஞ்சம் பேரா இருந்தாலும், நீங்க ஐக்கிய பலன் கொஞ்சமா இருந்தாலும், உலகமெங்கிலும் உள்ள என் திருச்சபையின் பலன் மக்களுடைய பார்வையிலே தேவ பிள்ளைகள் தங்களை தாங்களே பார்க்கும் பொழுது அது கொஞ்சமாக இருந்தாலும், என் நாமத்தை மறுதலியாம இருக்கிறதுனால, என் வசனத்தை கை கொள்ளுகிறதுனால, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. இன்றைக்கு 3 காரியங்களை ஆண்டவர் செய்கிறவராயிருக்கிறார். பவுலும் சீலாவும் அவர்கள் ரோம அரசாங்கத்தின் அதிகாரத்தின் கீழே சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. சுவிசேஷத்தை சொல்லி சந்தை வழியில இழுக்கப்பட்டு கொஞ்சம் பலன்தான் இருக்குது. அதுலயும் கூட என்ன செய்யறாங்க, முதுகெல்லாம் கிழித்து இருக்குது. சந்தை வழியில் மார்க்கெட்ல இருந்து இழுத்துட்டு வராங்க. சுவிசேஷத்தை சொன்னதுனால அவங்களை ஜெயில அடைச்சு வச்சிருக்கிறாங்க. ரத்தமெல்லாம் போச்சு. அந்த கொஞ்சம் தான் பலன் இருக்கு. சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. அந்த நேரத்துல பாடுறாங்க அல்லேலூயா துதி மகிமைன்னு சொல்லி. அந்த நேரத்துல அவங்களுக்கு நமக்கு டேம்லெட் இருக்கிற மாதிரி இங்கே தாளம் போட்டு டேம்லெட் இல்லை, கட்டி வச்ச சங்கிலி தான் ஜல் ஜல்னு சத்தம் கேட்குது. இன்னைக்கு ட்ரம்பேட் இல்லை, அங்கே உள்ளதான மரக்கட்டைகள்ல தான் காலில் அடிக்கிற சத்தம் கேட்குது. அப்படிப்பட்ட தொழுமரத்திலே மாட்டி வைக்கப்பட்ட அவர்கள் பூட்டி இருந்த ஜெயிலுக்குள்ள பாடி குதிச்சாங்களாம். இன்னைக்கு பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு நல்லது நடக்கட்டும், ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி ஊரடங்கு சட்டம் போட்டா, அந்த ஊரடங்கு சட்டம் போட்டு வீட்டுக்குள்ள பூட்டி இருக்கிறதே இவ்வளவு கஷ்டமா இருந்தா அன்னைக்கு பவுலும் சீலாவுக்கும் எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் துதித்து பாடினார்கள். அதையெல்லாம் சரித்திரத்தை படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சித்திரத்திலே இந்த சத்தியத்தை நம்பி நித்தியத்தின் தேவனை துத்தியம் செய்வோமாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு சோத்திரம். அங்க வந்துட்டாரு ஒருத்தர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். தலையிலே சொல்லுவோமா, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். அங்கே பவுலும் சீலாவும் அபிஷேகத்தில் நிறைந்தார்கள். மோசே காலத்துல அபிஷேகம் தான், தாவீது காலத்துல அபிஷேகம் தான், அடுத்தது கோரேஸ் காலத்துல அபிஷேகம் தான். பாபிலோன் தேசத்தின் வெண்கல கதவுகளை இருந்து தாழ்பாளை முறித்து கதவுகளை திறந்தது. புதிய ஏற்பாட்டிலையும் பவுலும் சீலாவும் துதிக்கும் பொழுது இறங்கி வந்த அபிஷேகம் தான். ஆகவே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்ன சேனைகளின் தன்னுடைய அபிஷேகத்தை நம்ம நம்ப வேண்டும். அருமையானவர்களே, தாவீது அந்த அபிஷேகத்தை நம்பினான். கடந்து வந்த பாதையிலே சரித்திரத்தில் எல்லாரும் நம்பினார்கள். இன்றைக்கு நம்ம எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? ஆகவே வாய் விரிவாய் திற, நான் இதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். நல்ல அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய இந்திய உலகம் வந்து இறங்கட்டும், தேசம் வந்து இறங்கட்டும். சைனா தேசத்துல இறங்கிச்சு. இன்னைக்கு அங்க பார்த்தா நெட்ல கண்கூட பார்க்கிறோம். அங்க பைபிள் அச்சடிக்கிற பிரிண்டிங் பிரஸ் புது புது பைபிளை பிரிண்ட் பண்ணி தள்ளிட்டார். புது பைபிள்களை பிரிண்ட் பண்ணி அனுப்பிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்து அரசாங்க சட்டப்படி ஆலயங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. ஒரு காலத்தில் அடைக்கப்பட்டது திறந்துட்டாரு. இப்ப இந்தியாவில் சரி திறந்த வாசல்லாம் பூட்டப்படுது. அவ பூட்டுறதும் அவர் தான், அடைக்கிறதும் அவர் தான். ஏன் தெரியுமா? சபையிலேயே கூடி திருப்தியா இருக்கிறையா,
குடும்ப ஜெபம் என்னாச்சு? கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உறவாடி ஜெபிக்கிறது என்னாச்சு? பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறது என்னாச்சு? தகப்பனுடைய போதனை, தகப்பனுடைய கற்பனை, தந்தையினுடைய தாயினுடைய போதனை, குடும்பத்தினுடைய ஐக்கியம் என்னாச்சு? எல்லாம் ஒருத்தருக்கு நெருங்கி வருகிறதுக்கு நெருக்கத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு வருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. உலகத்தாருக்கு இந்த வாக்கு இல்லை, தேவ பிள்ளைகளுக்கு. ஆகவே ஆண்டவர் என்னால செய்யக்கூடாத கடினமான காரியம் ஒன்று உண்டோ என்று இந்த ஆண்டிலே வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் இன்னும் சிறைச்சாலையின் முற்றத்தில் இருக்கையிலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று எரேமியாவுக்கு வாக்களித்த ஆண்டவர் அந்த சிறைச்சாலையை உடைத்த பவுல் சீலாவுடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அந்த 3 வாக்குகள் இன்னைக்கு உங்களுடைய வீட்டை நோக்கி வருகிறது, நம்முடைய தேசத்தின் சபையை நோக்கி வருகிறது. அப்போஸ்தலர் 16, 25, 26 படிக்கிறோம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவல் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். வைத்தியக்கார பயிர்கள் பாடுறானுங்க, மனைவி பிள்ளைகள் இருக்கா இவனுக்கு, மண்டையில் ஏதாவது போலீஸ்காரன் அடிச்சிட்டான தெரியலையே, போர்ச்சேவங்க அடிச்சிட்டான தெரியலையே, அல்லேலியா துதிமையும் பாடிக்கிட்டு இருக்கான ஒன்றும் புரியலையே, என்னது அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் உளர்றானுங்கள, மண்டையில் அடிபட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி காவலில் இருந்தவங்கலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த பாட்டை. திடீர்னு பார்த்தா அவன் பைத்தியக்காரனும் இல்லை, மண்டையில அடிபடல, அது மகிமையான தேவ அபிஷேகம் என்பதை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டான். உலகார அங்க கழகத்துல பிடிபட்டவன், பலவிதமான தவறுகளை செய்தவன், ஜெயில வந்த திருடர்கள் எல்லாம் உள்ள கிடக்கிறவன்லாம் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தான். என்னவா நம்ம எல்லாம் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு மனைவி பிள்ளைகளை நினைச்சு சோர்ந்து போயிருந்துகிட்டு இருக்கோம். இந்த பைத்தியக்கார பேருக்கு 2 பேரும் என்னமோ பாடிட்டு இருக்கானுங்க, என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அப்படி கெட்டு கையிலையும் கெட்டு காலையும் கெட்டுன்னு சொல்லி பவுலையும் சீலாவையும் பைத்தியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா இருக்கிற சிறைச்சாலையில் ஏராளம் பேருக்கும் ஒரு தேவனுடைய வல்லமை, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் என்ற வல்லமை அங்கே விளங்குவதற்கு ஒரு நிமிஷம் அங்கே போதுமானதா இருந்தது. அதைத்தான் சடுதியிலேன்னு சொல்லப்பட்டிருக்குது, சடுதியிலேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே தீர்க்க தரிசனமான வாக்கு என்னவென்றால், இப்பொழுது நீங்கள் காண்கிற தேசத்தில், இந்திய தேசத்தின், தமிழகத்தின், சென்னை பட்டணத்தின் சூழ்நிலைகள் சடுதியிலே எப்படி வெண்கல கதவுகள் இருப்பு தாழ்பாளம் முறிந்ததோ, சடுதியிலே எப்படி பவுல் சீலோட சிறைச்சாலை கட்டுகள் கலன்றதோ அதுபோல செய்வார். 3 தீர்க்க தரிசன வாக்கு உங்களுக்கும் சபைக்கும் தேசத்தின் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக, முதலாவது ஒரு அசைவு, ஒரு ஷேக், பூமி அதிர்ச்சிகள் வரும், அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, இதுவரை வராத பூமி அதிர்ச்சிகள் வரும். உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அங்கே God will open your new door. அசைவு வந்தது, பிறகு கதவு திறந்தது. அசைவு வந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது. அடுத்தது எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. யாருடைய கட்டுகள் பிரதர்? கேள்வி பண்ணிக்கிட்டு இருந்தவன், பரியாசம் பண்ணிக்கிட்டு இருந்தவன், பவுலையும் சீலாவையும் மென்டல்னு நினைச்சவன் எல்லாம் என்னடா இது, இவனை போட்ட சத்தத்தில் அர்த்தம் இருக்குதான் செய்யுது. பேசாம வாயை திறக்காம இருக்க போனவன் வாயை திறக்காம இருக்க மாட்டேங்கானுங்க, என்னத்தெல்லாம் கையை தட்டுறானுங்க, என்னத்தையோ வாயை திறந்து கத்துறானுங்க, என்னென்னமோ பேசுறானுங்க, என்னமோ உள்ள இருந்துட்டு பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லி நினைச்சோம். திடீர்னு ஒரு வல்லமையான காரியம். அல்லேலூயா. பிறகு எல்லாரும் போட்டிருக்கு, எல்லா கதவுகள் எல்லாம் திறவுண்டது. கதவுகள் எல்லாம் அர்த்தம் இல்லை, பவுல் சீலாவுக்கு நேரம் இருக்கிற கதவு, ஒவ்வொரு ரூம்லையும் இருக்கிற, ஒவ்வொரு ஜெயில இருக்கிறவங்க அடைக்கப்பட்டிருந்த குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு சிறைச்சாலையின் கதவும் டாம் திறக்குது, படார்னு திறக்குது. எல்லாம் வெளியே ஓடி வாரம், வெளியே ஓடி வந்து, அப்பா ஏதோ ஒரு வல்லம் இருக்குப்பா, ஏதோ ஒரு வல்லம் இருக்குப்பா, ஏதோ ஒரு வல்லம் இருக்குப்பா, இதுவரைக்கும் தெரியாம இருந்தவன்னு சொல்லி எல்லா பாவிகளும் உணர்ந்திருப்பதற்கதாக அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே கொஞ்சம் பலன் இருந்தும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்ற வசனத்தை பவுல் சொன்னது வார்த்தை அல்ல, அவருடைய அனுபவம். அது பவுலையும் விடுதலை ஆக்கிறது. அந்த கொஞ்சம் பலன் இருந்தும் எடுத்த துதியும் ஜெபமும் துதியும், pray and praise.
அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும், செய்யுங்கள். சிறைச்சாலையிலிருந்தே செய்தா வீட்டிலிருந்தே செய்யக்கூடாது, செய்யுங்க. பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படியே சரி ஏதோ பிரசங்கத்தை கேட்டோம் படுத்துவோம் இல்லை, நல்லா பிரேயர் பண்ணு, பிரைஸ் பண்ணு. அங்கே தேவன் சடுதியிலே திடீரென்று ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். நாம் எதிர்பார்க்கிற எல்லா தடைகளும் நீங்கும்படி செய்வார். அடுத்தது மாத்திரம் ஒரு அசைவு வரப்போகிறது, ஒரு அதிர்வும் வரப்போகிறது. அதன் மத்தியிலே வரப்போகிறது எதற்காக என்றால், உலகத்தில் இருக்கிறவன்லாம் அங்க அழியறதுக்கு இல்லை, தேவ பிள்ளைகள் விடுதலை ஆகிறதற்கு. அல்லையிலே சொல்லுவோமா பிரதர்? கவனிக்கிறோம். அந்த சரித்திரத்தை படிக்கும் பொழுது அசைஞ்சது, அதிர்ந்தது, கதவுகள்லாம் திறவுண்டது, ஒருத்தனாவது செத்தான்னு சொல்லப்படாது, எல்லாம் வாழ்ந்தான். ஆண்டவர் அசைவை உண்டு பண்ணினா, ஆண்டவர் அதிர்வை உண்டு பண்ணினா, ஆண்டவர் ஒரு அற்புதமான கதவுகளை திறந்தா மனுஷனுக்கு சாவு வராது, வாழ்வுதான் வரும். கொரோனா வைரஸுடைய சாவெல்லாம் அகன்று போகும். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் மார்ச் மாசம் துவங்கினதான அந்த அதே வைரஸை அடுத்த 2021 மார்ச் மாதம் முற்றிலும் அகற்றி போடுவார் அப்படின்னு கூட தூரமா நினைச்சுக்கிட்டு இருப்போம். அவர் அப்படியும் அகற்ற வல்லவர். அவர் டைம் அவர் கையில் இருக்கு. அதுக்கு முன்னையும் ஒவ்வொருவரையும் நம் ஒவ்வொருவரையும் அதற்கு விலக்கி காக்க வல்லவர். ஆகவே தேவன் எவ்வளவு தூரம் மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அனுமதிக்கிறாரோ அவ்வளவு தூரம் அதை அனுமதிப்பார். ஆனால் நமக்கு ஆண்டு பாதுகாப்பார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அசைவு வரும், அதிர்வு வரும், கதவெல்லாம் திறந்து விடும். ஆகவே தீர்க்க தரிசனத்தை விசுவாசம் உங்கள் குடும்பங்களிலும் கூட கர்த்தர் சாத்தானுடைய எல்லா விதமான பிடிகளையும் எல்லா விதமான சாத்தானுடைய சூழ்ச்சி அமைக்கப்பட்ட இடங்களையும் அதிர பண்ணுவார். உங்களுக்காக அடைபட்டு கிடக்கிற எல்லா வழிவாசல்களையும் திறந்து கதவுகளை திறக்க பண்ணுவார். அற்புதத்தை காண்பீர்கள். எல்லாருடைய கட்டுகளும் உங்கள் நிமித்தம் உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் அருகாமல் உள்ளவர்களுக்கும் கூட கட்டுகள்லாம் கலந்து போகும்படி செய்வார். இதை விசுவாசிக்க வேண்டும். ஏற்று துறைக்கா கறிக்கு உதவுமான்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இன்றைக்கு தேவன் அப்படி செய்கிறார். புழல் ஜெயில நான் போய் நானும் என்னுடைய மனைவியும் சென்று கொரோனா வைரஸ் ஊரடங்கு சட்டம் வருகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்ன நானும் என்னுடைய மனைவியும் சென்று அங்கே ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு குடும்பத்தினரை ஆண்டவர் விடுதலையாக்கும்படி ஜெபிக்க சென்றோம். கொரோனா வைரஸ் ஊரடங்கு சட்டம் போடப்பட்டதற்கு 1 வாரத்திற்கு முன்பு சென்றிருந்தோம். அங்கே சென்ற பொழுது உள்ளே 3 மணி நேரம் காத்திருந்து அந்த சிறையில் அடைக்கப்பட்டவர்களை பார்க்க வேண்டியது இருந்தது. காரணம், அவர்கள் அந்த குடும்பத்தில் உள்ள ஒருவர் மாத்திரம் இந்த ஆலயத்துக்கு வந்து போய் கொண்டிருந்தார்கள். ஒரு 3 வாரம், ஒரு 4 வாரம் வந்து போய் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். என்னிடத்தில் இப்பொழுது உங்களை பார்க்க வந்தோம் என்று கேட்டதற்கு, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறது சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்கள், எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார். அதை நாம் மத்திய 25ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆகவே அவனுடைய ஏவுதல் படி அந்த ஊழியத்தையும் செய்வோமே. கொரோனா வைரஸ் காலங்களில் குடும்பங்களை தான் சந்திக்க முடியல, குடும்பங்கள் தான் சபைக்கு வர முடியல, ஜெயிலில் இருக்கிறவங்களை தேடி போவோம்னு சொல்லி அந்த ஸ்பெஷல் மினிஸ்ட்ரிக்கு நான் என்னுடைய மனைவியும் போனோம். வீட்டில் இருக்க ஒரு சகோதரிய பிள்ளைகளை பார்த்துக்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் போனோம். போன போது அங்கே சந்தித்து ஒரு புறம் நான் நின்றேன். ஒரு கம்பிகளுக்கு முன்னே எனக்கு எதிரே அங்கே ஒரு கம்பிக்கு அந்த புறம் ஒரு 4 அடி தூரத்தில் இன்னொரு கம்பி ஜன்னல் இருந்தது. அந்த கம்பி ஜன்னலுக்கு முன்னே அங்கே அடைபட்டு நின்றார்கள். அவர்கள் வருகிறவ அப்பொழுது பேசினோம். பிரதர், கர்த்தர் உங்களை குடும்பமாக உங்களை விடுதலை ஆக்குவார், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்லி 1 நிமிஷம் தான் இருக்கும். ஒரு ஜெபம். அங்கே சட்டத்திட்டங்களும் அங்கே போலீஸ் அதிகாரிகளும் இருக்கிறார்கள். 1 நிமிஷம் கையை தூக்கி ஒரு சிறிய ஜெபம் தான், கொஞ்சம் தான் தருணம் கிடைச்சது, கொஞ்சம் பலன் தான் நமக்கு இருக்குன்னு யோசிக்கிறது மாதிரி ஒரு ஜெபத்தை கையை நீட்டி பண்ணிட்டு கர்த்தர் விடுதலை ஆகுவார் சொல்லிட்டு வெளியே வந்தேன். வெளியே காத்து கொண்டிருந்த அந்த சிறையில் நடைபெற்றிருந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய மனைவி ஒரு விசுவாச வார்த்தை சொன்னார்கள். பாஸ்டர் வந்து கால் வச்சு ஜெபம் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சொல்லி என் மனைவி ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு ஆறுதல் வாக்குத்தத்தத்தை சொன்னாங்க. சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் ஜெபித்து வந்த 8வது நாள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொரோனா வைரஸ் ஊரடங்கு சட்டம் போடப்பட்ட வேளையில் எல்லாரும் தூர தொலைவாக விலகி இருக்கணும், ஒட்டுமொத்தமாக உட்காரக்கூடாது, தூரத்தை
டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் சட்டம் வந்ததுனால புலன் ஜெயில இருக்கக்கூடிய எல்லாரையுமே விடுதலை விட்டாங்க. பவுனும் சீலாவும் துதித்த பொழுது பவுனும் சீலாவுக்கு விடுதலை, அங்க இருந்ததான எல்லாருக்கும் விடுதலை. அந்த காலம் அது நடந்தது அன்று. ஆனால் நான் சொல்லுகிறது என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நடந்தது இன்று, நேற்று, இன்று, நாளை என்று. சினிமாவெல்லாம் உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறது, அது கதையாகிய சித்திரம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அன்று நடந்த சரித்திரம். இன்றைக்கு நான் சொல்லுவது நடந்ததான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் சித்திரம். நாம் போகிறதோ பரலோகத்தில் நித்தியம். ஆகவே துத்தியம் செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதிலே அவருடைய சத்தியம் இன்றைக்கும் சாட்சி கொடுக்கிறது. அவர்கள் வெளியே புறப்பட்டு வந்து, ஐயா, எங்களுடைய உறவினர்கள் கூட எங்களை பார்க்க ஏராளம் பேர் வரவில்லை, எங்கள் குடும்பத்தில் உள்ள சிலர் தான் வந்தார்கள், நீங்கள் வந்து இப்படியாக எங்களுக்கு ஜெபித்து வந்த பொழுது எங்களுக்கும் அற்புதமான விடுதலையை கொடுத்தார்கள், நன்றி சொன்னார்கள். அவர்கள் வாழ்க்கையில இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்திப்பை பெறுவதற்கு இன்னும் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கொரோனா வைரஸ் காலங்களிலே அநேகருக்கு விடுதலை உண்டானது. நான் சொல்லுகிறேன், நீ கால் பதிக்கும் உள்ளங்கால் பதிக்கும் எவ்விடத்தை உனக்கு கொடுத்தேன் என்று வாக்களித்த வாக்கு அது எழுதி வைக்கப்பட்ட சரித்திரமாக இருந்தாலும் அந்த சரித்திர நாயகன், சத்திய நாயகன், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆகவே இது ஸ்பெஷல் மினிஸ்ட்ரி, ஐ வில் கிவ் யூ ஸ்பெஷல் மினிஸ்ட்ரி என்று 2020 வருடம் முதலாம் நாளிலே கர்த்தர் பிரசங்கிக்கு கொடுத்த வாக்குத்தத்த செய்தியை நான் இப்பொழுது சொல்லும் பொழுது அனுபவத்தோடு சொல்வதற்கு இந்த தருணத்தை கொடுத்தாரோ. அருமையான தேவனுடைய மகனே, தேவனுடைய மகளே, ஆண்டவருடைய வல்லமைகள் இன்றைக்கும் குறைந்து போகவே இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்கள் வீடுகளிலே வந்து கால் வைத்து ஜெபிக்கும் பொழுது அவர் வல்லமையான கிரியைகளை செய்வார் என்று நினைக்கிறீர்களா? கால் வைக்க வேண்டியதெல்லாம் அல்ல. ஆண்டவர் இப்பொழுது அவருடைய வார்த்தையை அனுப்பி 7ஆம் மணி நேரத்திலே வார்த்தையை சொல்லி சுகம் கிடைக்கும் என்று சொன்னார். சுகம் கிடைக்க வேண்டியவர்களுக்கு அதே 7ஆம் மணி நேரத்திலே கிடைத்தது என்று யோவான் சுவிசேஷத்திலே அங்கு படிக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலேயே உங்களுடைய கடன் என்னும் சிறை, பாவம் என்னும் சிறை, வியாதி என்னும் சிறை, எல்லாவித மனிதர் என்று சொல்லுகிற பயம் என்ற மனித பயம் என்ற சிறை எல்லாம் உடைந்து போகிற வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. தேவ வல்லமை இறங்குவதாக. ஆகவே தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. இவ்விதமாய் நமக்கு ஸ்பெஷல் மினிஸ்ட்ரியை அவர் தந்து நிரூபித்து விட்டார். இரண்டாவதாக வசனத்தை படிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம். I will give you special souls. ஆண்டவர் தருவாரா? நிச்சயமாக தருவார். I will give you special souls. கன்னியாகுமரி மாவட்டத்திலே நான் போயிருந்த பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை சொல்லிவிட்டு அந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். 8ஆம் வசனத்தை படிப்போம், 9ஆம் வசனத்தை படிப்போம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய, இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். உனக்கு கொடுப்பேன்னா சபைக்கு, பிலதெல்பியா சபைக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். உன் காலுக்கு கீழே விழுந்து விடும்படி செய்வேன்னு சொல்றேன். ஒரு சம்பவம், நடந்த சம்பவம் என்னுடைய ஊழியத்திலே. இது கதை அல்ல. கன்னியாகுமரி மாவட்டத்திலே வீடு சந்திப்பு ஊழியத்திற்காக நான் செல்வேன். திருமணத்திற்கு, என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு முன்பு ஏறக்குறைய 1983ஆம் வருஷம் இருக்கும். அப்படி நான் சென்று பொழுது ஒரு வீட்டில் அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா ஐயா சீக்கிரம் போயிருக்கையா, சீக்கிரம் போயிருக்கையா அப்படின்னு சொன்னாங்க. ஏமா வீட்டு கூட்டம் நடத்துகிற பொழுது நீங்கள் தெருவில் வந்து நான் நடத்துகிற வீட்டு கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்களே, நான் உங்களை அன்பாக பார்த்து ஜெபிக்கத்தான் வந்தேன். சத்தாயா, இருந்தாலும் இதுவரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லலை, அவரை பொல்லாதவரையா,
எந்த ஊழியக்காரன் வந்தாலும் காலை ஒடிச்சு போடுவேன்னு சொல்லியிருக்காருயா, பயமா இருக்கையா, வந்துருவாரியா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. சரி, நமக்கு என்னதுக்கு வம்பு, தீமையோட எதிர்த்து நிற்க வேண்டாம், நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே, எல்லாத்துக்கும் வசனம் இருக்குல்ல, சரின்னு சொல்லிட்டு தீமையோட எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சரி தோத்திரம் ஒரு ஜெபத்தை பண்ணிக்கிட்டு வெளியே கிளம்பலான்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா கவனிங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்துட்டார். வந்தா நல்லா ஃபுல்லா தண்ணி போட்டு வந்திருக்காரு. சிலருக்கெல்லாம் சாராயத்தை குடிச்ச உடனே வீரர்னு நினைக்கும், பைபிள்ல போட்டிருக்கு. ஏசாயாவில் அவர்கள் சாராயத்தை குடிக்க வீரரும், சாராயம் குடிச்சாதான் வீரம் வரும், பெட்ரோல் போட்டாதான் வண்டி ஓடுன மாதிரி சாராயத்தை குடிச்சாதான் சிலருக்கு வீரம் வரும். ஏற வெட்டுல, ஏற குத்துல, ஏற அடியில. கடைசியில பார்த்தா மார்க்கு மாரியப்ப சொன்னாரு, 82 கொலை வழக்குகளையும் 3 கொலைகளையும் செய்த அவர் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பின பிறகு அவரோட நான் ரொம்ப ராகுபகலாம் பழகுவேன். நான் கர்த்தருக்குள்ள தைரியமா இருந்து தைரியமுள்ள அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு. எத்தனையோ விதமான மக்கள் எல்லாம் பார்த்துருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றா அபிஷேகம் தாவீதின் அபிஷேகம் எனக்கு கொடுத்துருக்கிறேன். அப்படிப்பட்ட நிறைய மக்களை பார்த்துருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால அந்த நேரத்தில் அவர் சொன்னார், ஏழை வெட்டுல, திருவள்ளிக்காத்து சொல்லி, ஏழை வெட்டுல, ஏழை குத்துல, ஏழை அடியில, நினைத்ததை நடத்திய முடிப்பவன் நான், செய்யறதை செய்யல. அவர் சொன்னார் கடைசியில இப்படி சொல்லிட்டு, தூக்குல போய் தொங்குல அப்படின்னு வரும்போதுதான் உனக்கு தெரியும், திடீர்னு தெரியாது எல்லாம் அந்த குடிச்சவன மனசுல போட்ட கணக்குப்படி நினைச்சதை செய்ய நினைப்பேன். ஜெயில போய் பார்த்தா பரிதாபமா இருக்கிறான். ஏழனியா கத்திய முதல்ல பிடிக்க தெரியுமாடா, முதல்ல அருவாளை கையில் எடுக்கிறது உங்களுக்கு சக்தி இருக்காடான்னு பார்த்தா அது கிடையாது. எல்லாம் அம்மாச்சி மாதிரி இருக்கிறான். ஆனா கேட்டாக்கி எனக்கு பெரிய தாதா சொன்னாரு, உனக்கு இவ்வளவு பணம் தாரேன், உனக்கு வீடு கட்டி தாரேன், கடனெல்லாம் தீர்த்துறேன், உன் குடும்பத்தெல்லாம் வாழ வைக்கிறேன்னு சொன்னாரு. அற்ப ஆசைப்பட்டு வந்துட்டேன். சொன்னவன் இப்போ தரைய காட்ட மாட்டான், எங்கேயும் இருக்கிறான். நான் வந்து மாட்டிக்கிட்டேன், செய்யல, எனக்காக ஜெபம் பண்ணு கையாங்கிறான். இதுதான் வீரசூரத்தனத்துடைய முடிவு. ஆனா எப்படி ஆனாலும் சரி, நான் செய்யறதை செய்வேன்னு சொன்னா உனக்கு உலகத்திலே தண்டனை கிடைக்கும். அதை விட்டு தாண்டி சென்றால் நிச்சயமாக முடிவிலே நரகம் கிடைக்கும். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சம்பவத்தை நான் சொல்லிட்டு அடுத்து சொல்றேன். அது ஒரு ஆஸ்தான கவிஞர்னு சொல்லி அவருக்கு முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் பேர் கொடுத்தாரு. அவர் சொன்ன சம்பவத்தை உன நான் சொல்ல போறேன். இதை முதல்ல சொல்லிட்டு இருக்கிற சம்பவத்தை சொல்லிட்டு அடுத்த சம்பவத்தை சொல்றேன். ஏன்னா ஒன்றை சொல்லும்போது இன்னொன்று சொல்ல முடியாது. அப்படி அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு சரி பெறப்படலாம்னு பார்த்தா எனக்கு வயசு அப்போ 23 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் ஜபத்தை பண்ணிட்டு வீட்டுக்கு வெளியே வர பார்க்குறேன். அவர் வாசல்ல வந்து கோலியாத் மாதிரி நிற்கிறார். யாரு அப்படி நிற்கிறார். அது கையெல்லாம் சும்மா உலக்கமா இருக்கு, காலெல்லாம் பார்த்தா மரங்கள் மாதிரி இருக்கு, உடம்ப பார்த்தா அரக்க உடம்பு மாதிரி இருக்கு, முகம் முழுவதுமே நல்ல உருண்டையா கோலியாத்து மட்ட மாதிரி இருக்கு, வளர்த்திய பார்த்தா 6 அடிக்கு மேல, என்னைய பார்த்தா ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கு, அவரை பார்த்தா அரக்க மாதிரி இருக்கு. நான் உண்மையாவே தொடரடிக்கு பசங்கன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த மாதிரி நடுங்கிற வயசு. எனக்கு நடுங்கலை, என் உள்ள ஒடுங்கலை, என் மேல தேவனுடைய வல்ல அபிஷேகம் இருக்குது. அலையில சொல்லுவாங்க கத்தருக்கு சோகம். சிலர்லாம் மலை மாதிரி இருப்பாங்க, எலி மாதிரி காரியத்தை கண்டு பயந்து ஓடிடுவாங்க. சிலர் எலி மாதிரி இருப்பாங்க, மலை மாதிரி காரியத்தை பயப்பட மாட்டாங்க. அது தேவனுடைய அபிஷேகம். கோலியாத்து பெரிய ஆளு, தாவீது சின்ன ஆளு. தாவீதுக்கு இருந்த அபிஷேகம் கோலியாத்து வென்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயினுடைய அபிஷேகம் செங்கடலை பிளந்தது, அது ஒரு கோலாலே. தாவீதின் அபிஷேகம் அந்த கோலியாத்தை வென்றது ஒரு கல்லாலே, கூலம் கல்லாலே. அடுத்தது அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய காலங்களில் அற்புதம் நடந்தது. அவர் திருவாய் மொழியில் சொல்லாலே. மோசே வென்றது கோலாலே, தாவீது கோலியாத்தை வென்றது கல்லாலே. இயேசு அற்புதங்களை நிகழ்த்தி எல்லாவற்றையும் நமக்கு வெல்லவும் வென்று தந்ததும் ஒரு சொல்லாதே. ஆகவே தான் ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும் சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இந்த வேளையில் இந்த சம்பவங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். என் செவி கேட்க ஆண்டவர் தாவீதுக்கு அருளின கிருபைகளை உனக்கு தருவேன் என்று என் செவி கேட்க காது கேட்க பேசியிருக்கிறார். 1984
அப்படியானால் அந்த தாவீதின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அனுபவபூர்வமாக நான் அறிந்திருக்கிறேன். அருமையானவர்களே, அந்த தாவீதின் அபிஷேகம் கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு எல்லார் மேலும் இறங்கி இருக்கிறபடியால் எல்லாருக்குமே இந்த அபிஷேகத்தை தேவன் தந்திருக்கிறார். பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கி வந்த அபிஷேகம் இன்றைக்கு நம்மேலே பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நின்று கொண்டு அந்த வீட்டிலே அவர் முன்பாக அப்படியே நின்றேன். அவர் என்னை பார்த்து அந்த மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா? உட்காரப்படி. கோலியாத்து மாதிரி இருக்கிற அந்த கன்னியாகுமரி மனிதர் அவர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போக முடியல, ஏன்னா வாசல் நின்றுகிட்டார். உட்காரப்படி. அவனை உட்கார்ந்தேன். எனக்கு கொஞ்சம் இப்படி சத்தமா சொல்றாருன்னு பார்த்தேன். ஒரே சாராய நாட்டம். நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லாம இன்னைக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு அடி அடிச்சாருன்னா நான் கீழே விழுந்து எங்க போயிட்டு கொள்வது தெரியாது. அந்த மாதிரி அவர் உருவம். ஆனா ஆண்டவருடைய அபிஷேக அடி அதை விட பலமானது. அல்லையிலே சொல்லுவோமா? எல்லாருமே சொல்லுங்க. இந்த நேரத்தில் நீங்க கவனிச்சு சிந்திக்கணும். நமக்கு வேதத்தை வாசிக்கலாம், யோசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்துல அப்படியே நான் நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் இந்த நேரத்தில் கேட்கிற கேள்விகள்லாம் பதில் சொல்லாம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. என்னதான் கேள்வி கேட்பான்னு பார்த்தா அர்த்தம் இல்லாத கேள்வி. குடிகாரன் பேச்சு விடிஞ்சாலும் போச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது தூங்கி நினைச்சா வீட்டுல போச்சு. ஆனா ஏன் விட மாட்டேங்கார. இது எப்படி, அது எப்படி, அது எப்படி, இது எப்படிங்கிறாரு. அதுல ஒரு அர்த்தம் பொருத்தமே இல்லை. எனக்கு நான் ஒன்றும் பேச முடியல. எப்படி பதில் சொல்றது? உன்னடக்க ஒண்ணு சொன்னா இன்னும் அவர் பேசிக்கிட்டே இருப்பார். நான் சைலண்ட் ஆகிட்டேன். பாத்தீங்களா? அபிஷேகத்தில் ஆண்டு சேர்க்கிறீங்க. நிலையிலே சொல்லுவோமா? நான் சைலண்ட் ஆகிட்டேன். சைலண்ட் ஆகி அப்படியே கண்ணை மூடி கவனிங்க. அம்மா கவனிங்க. இங்க உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்றேன். வசனத்தை எடுத்து வைக்கலம்மா, எழுதிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு பிரசங்கம் பண்ணும்போது கவனிக்கணும். யூ மஸ்ட் கிவ் அட்டென்ஷன். வேதத்தை படிக்காதீங்க, கவனிங்க. நான் சொல்லும் பொழுது எல்லாம் கவனிக்க விரும்புறேன். ஒரு அம்மாவை ஏன் சொல்றேன்னு கேட்டா எல்லாருக்கும் அது ஒரு மாதிரி. எனக்கெல்லாம் முன்ன உட்கார்ந்து அபிஷேகம் புறப்பட்டு போகும்போது இப்ப அம்மா சாப்பாடு போடுறாங்க. புள்ள வந்து தூங்கிட்டே இருந்தேன். வேற நேரத்தையும் அது கிரிக்கிட்டு இருந்தா என்னடா அவனை கஷ்டப்பட்டு சமையல் பண்ணி சாப்பாடு போடுறேன் நீ விளையாண்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? அவ்வளவு வைராக்கியம் நிறைந்த அபிஷேகம் அப்பதான் சோதனை. ஆகவே கவனித்துக் கொண்டிருக்கிறது யூடியூப் சேனல் கவனித்துக் கொண்டு நீங்க எல்லாம் கவனிக்கிற சம்பவத்தை இந்த இடத்துலயே 2 பேர் கூடி இருக்கிற கவனிங்க. அப்படியே அந்த ஈர்ப்பு இருக்க வேணும். கர்த்தருக்கு சோதனை. அதான் அந்த ஈர்ப்பு. மழை பெய்யும் பொழுது காய்ந்து போன பூமி தண்ணீரை ஈர்க்கிறது போல சந்தரவனை கவனிக்கணும். அப்படி பார்வையோடு செவியோடு கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு சோதனை. வைராக்கியத்தோடு சொல்றேன். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. என்னைய மறிச்சு நிறுத்தின அந்த மனுஷன் என்னை பார்த்தா சைலண்டா இருந்தேன். திடீர்னு ஆவியான உள்ளத்துல வார்த்தையை போட்டேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். பாத்தீங்களா? இது சாதாரண வார்த்தை. பைபிள்ல உள்ள சுவிசேஷம் பெரிய சுவிசேஷம் இல்ல, சாதாரண வார்த்தை. இது உள்ளத்துல வருது. அதான் ஆவியானவர் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, இந்த ஆவியினாலேயே இயேசு உங்களை நேசிக்கிறார் ஐயான்னு சொன்ன வைராக்கியம் இருக்கிறது. ஆனா அந்த அபிஷேகத்தில் அன்பின் அபிஷேகம் வந்தது. இப்படி சொல்லும் போது பேச வாயை திறந்த உடனே ஐயா ஒரு 1.5 கிலோமீட்டர், ஒரு 1.5 மைல் 2 மைல் நடக்கலாம். கவனிக்க, 1.5 மைல் 2 மைல் நடந்து உங்க வீட்டுக்கு வந்து சுவிசேஷத்தை ஒரு அன்பான ஆணுடைய வார்த்தை சொல்ல வந்திருக்கேன். நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க வியாபாரம் நல்லா இருக்கணும், அதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்பாக பேச ஆரம்பித்தேன். கவனிக்கிறீங்களா? அப்படி அவர் சொல்ற நேரத்துல அவருடைய முகம் சிங்கம் மாதிரி இருந்த முகம் ஆட்டுக்குட்டி மாதிரி மாறிச்சு. அன்பான வார்த்தைகள் வேற பெரிய சுவிசேஷம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நமக்கு நிறைய சுவிசேஷம் தெரிய வேண்டியதில்லை. ஆவியானவர் சொல்லுகிறத எடுத்து அக்கம் பக்கத்து வீட்டுல எப்பேற்பட்ட மனுஷத்தையும் பேசலாம். அப்படி பேசும்போது அவருடைய முகம் அப்படியே மாற்றமாகி திடீர்னு சொன்னாரு, பிரசங்கியாருக்கு காஃபி ஆகிட்ட மக்களே அப்படின்னு கூப்பிடுறாரு. மனைவி பிள்ளைகள்லாம் ஏற்கனவே என்கிட்ட என்னை அவர் அந்த உட்காரைங்கன்னு சொல்லும் போதே வீட்டுக்குள்ள அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. மனைவி போயிடுச்சு கிச்சனுக்குள்ள, பிள்ளைங்க போயிடுச்சு அடுத்த ரூமுக்குள்ள. அவர் பெரிய ஒரு இந்த தானிய சாக்குகள்லாம் செய்யக்கூடிய வியாபாரி. கடையை விட்டு வந்துட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ மகளே பிரசங்கியாரு காஃபி வாங்கிட்டு வாங்க. எனக்கு பரியாசம் பண்றாரோ அப்படின்னு மனசுல வந்தது முதல்ல.
பிறகு பிள்ளைங்க வந்த உடனே காஃபி வாங்க போறாங்க. காஃபி வாங்க போகும்போது, மக்களை வடையும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க. இது 2வது பரியாசமா இருக்குமோ? இப்படி முரட்டுத்தனமா பேசுற மனுஷன் இப்படி சாந்தமா பேசுறாருன்னு சொல்றான். அதுதான் அபிஷேகம். அருளை சொல்லணும். கொஞ்ச நேரத்துல வடை வந்தது, காஃபி வந்தது, வடை வந்தது. சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே, ஐயா ஜெபம் அப்படின்னு அப்படியே முழங்கால் பண்ணிட்டேன். என்ன நினைச்சா அப்படியே முழங்கால். பேர் கிறிஸ்தவ குடும்பத்துல இவர் ஒரு துன்மார்க்கனா இருந்த மனுஷன். முழங்கால் பண்ணல. முழங்கால் பண்ணிட்டு நான் அவருக்காக ஜெபம் பண்ணும்போது எனக்குள்ள எங்கன்னு அவருடைய மனநிலை மாறி இருந்தோ, அவர் எப்படி இன்னும் இருப்பாரோன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு சுருக்கமான ஜெபத்தான் பண்ணினேன். பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தா என் கண்ணு முன்னாடி அவருக்கு இல்லை. இவ்வளவு பெரிய உருவமா முழங்கால் போட்டார, எங்கடா போனாலும் டக்கு கண்ணை திறந்தா அவருடைய தலை என் காலுக்கு முன்னால தரையில விழுந்து கிடக்கிறது. முகங்குப்புறமா விழுந்து கிடக்கிறார். முகங்குப்புறம் விழுந்து கிடக்கிறார். ஆவியானவர் சொல்றாரு, உன் காலை ஒடிப்பேன்னு சொன்னவர உன் காலுக்கு கீழே தலையை போட வச்சுட்டு பார்த்தியா? அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது. சாத்தானுடைய கூட்டத்தாரா இருந்தாலும் 9ஆம் வசனம், உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து அவர்கள் பணிந்து கொள்ளும்படி செய்வேன். நான் உண்மையில் அன்பாய் இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் சொல்ற. நமக்கு ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் இருக்குமானால் ஆவியானவர் மூலமாக அதிசயமாக அவருடைய ஊழியத்திலே விசேஷித்த ஆத்துமாக்களை தருவார். அதற்கு பிறகு அவரை பார்த்து பேசுறது, அவர் வீட்டுக்கு போறதுக்கோ தடையே இல்லை. இதுதான் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். ஆகவே சிறையில கதவை திறக்கிறவர், அவர் ஒரு குடும்பத்திலே கதவை திறக்கிறவர். சபை கட்டட கதவை திறக்க ஒரு செகண்ட் ஆகாது. தேவன் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த விரும்புகிறார். வெளியிலே சொல்லுவோமா? இந்த நேரத்துல அந்த சகோதரி அங்கிருந்து வந்தாங்க, பிள்ளைங்க அங்கிருந்து வந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து தோத்திரம் போயிட்டு வாங்க, இவரும் சேர்ந்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்ப வீட்டுல அனுப்பிச்சு வச்சாங்க. நான் வருகிற நேரத்திலையும் அவர் முகங்குப்புறவே படுத்திருந்தார். சரி, ரெஸ்ட் கட்டு கொஞ்சம் களைப்பா இருக்காரு, அவரு வித்தியாசமா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டு வந்தேன். அப்படியானால் காலை ஒடிப்பேன்னு சொல்லுகிற மனுஷனை காலுக்கு கீழே விழும்படி செய்தாரே, அது எந்த கால்னு கேட்டா கிறிஸ்துவாகிய தலைக்கு சரீரமாகிய சபையாகிய கால். ஆகவே என் கால் விழுந்தான்னு சொல்ல மாட்டேன். சபையினுடைய வல்லமையை, வாக்குப்படின வல்லமையை, சபையினுடைய திருச்சபையினுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி கிறிஸ்துவா தலையாகிய கிறிஸ்து சரீரமாகிய சபையில் உள்ள கால் சுண்டுவிரல் போல இருக்கிற எனக்கு முன்பாக அப்படி விடும்படியாக செய்தார். ஆகவே தேவனுடைய மகனே அவருடைய வல்லமை மகா பெரியது. அல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். பெரிய பலமே மாற்றம் செருவாவிலும் சமூகியாகும். பெரிய பலமே மாற்றம் செருவாவிலும் சமூகியாகும். தலைகளை கொண்டு வந்திடுவானே, தலைகளை கொண்டு வந்திடுவானே. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. பலமோ அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். விதமாக கர்த்தர் நமக்கு God will give you special souls, ஒரு விசேஷ ஆத்மாக்களை கொடுப்பார். இது போல உள்ள சம்பவங்களில் இன்னொரு காரியத்தை அங்கே முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் அங்கே கவிஞர் கண்ணதாசன் ஆஸ்தான கவிஞர் என்று பெயர் கொடுக்கப்பட்ட அவருக்கு சில ஒரு காரியத்தை அந்த ஆஸ்தான கவிஞர் அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல நினைத்தேன். அதை
அதை பிற்பாடு சொல்லுகிற குறிப்பு கடந்து போக வேண்டியது இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதிரி உள்ள குறிப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனை உதாரணங்களை சொல்லலாம். இன்றைக்கு கவிஞர் கண்ணதாசன் உதாரணத்தை கூட சொல்லுகிறேன். சொல்ல காரணம், ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு என்று அநேக பாடல்களை எழுதினவர், கவிகளை எழுதினவர். அவர் இயேசு காவியத்தை எழுதி முடித்தார். ஆகவே நான் அந்த தேவ மகிமைக்குரிய காரியத்தை செய்தது நிமித்தம் அவர் துவக்கம் எப்படி இருந்தது என்பதை விட அவர் முடிவிலே என்ன ஒரு மேன்மையை மகிமையை கண்டார் என்பதிலே நான் சற்று அவரை சிந்தித்து பார்த்து கனப்படுத்தி அந்த சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு விஷயம் கர்த்தருக்கு சித்தமாக வருகிற வாரங்களிலே சொல்லுகிறேன். அடுத்த குறிப்புகள் கடந்து போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, I will give you special safety. அங்கே வேதாகமத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பார்த்தீங்களா சபை விசுவாசிகளே, பிலதெல்பியா சபையாரே, பிரியமான சபையாரே என்று நமக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமி எங்கும் வரப்போகிற சோதனை அன்னைக்கே சொல்லிட்டேன். 2020 ஆரம்பத்திலேயே நான் இரவுல அதை பிரசங்கிக்கிறேன். இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிறேன். பூமி கர்த்தர் தீர்க்க தரிசனத்துக்கு தந்திருக்கிறார். பூமி எங்கும் இதுக்கு ஒப்பான ஒரு நிரூபிக்கிற வசனம் இன்னும் வேணுமா? அல்லேலூயா. பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற, இங்கே வந்து பாத்தீங்களா, சைனா வந்துருச்சு, அமெரிக்கா வந்துருச்சு, இந்தியா வந்துருச்சு. அந்த காலத்துல என்னென்ன வந்ததோ இந்த காலத்துல என்னென்ன வரப்போகுதுங்கிறது ஆண்டவருக்கு முன்னமே தெரியும். கொரோனா வைரஸை குறித்து 8 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தர் புக் எடுத்தினாரு, கிறிஸ்தவ தீர்க்கதரிசி. நல்லது. இப்ப சில ஜோதிடர்கள் எல்லாம் சொல்றாங்க ரொம்ப பிந்தி, அதுவும் நல்லது. முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிற கர்த்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே எழுதி வச்சுட்டாரியா, பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கு வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அதில் சொல்லுவோம். இது எதுக்காக வந்ததுன்னு யாரும் ஜோதிடம் சொல்லலை. எதுக்காக இது வந்ததுன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் இன்னும் சில சொல்லியிருக்காங்களா சொல்லலையா தெரியல. ஆனா இயேசு தீர்க்க தரிசனம் சொல்றாரு, பூமியில் குடியிருக்கிறவங்கள சோதிக்கும்படி. வெட்டுக்கடி வரும் பைபிள்ல போட்டிருக்கு, சோதிக்கும்படிதான் வந்திருக்கு. உறுதியா இருக்கிறவன் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியா நீரவனை பூர்ண சமாதானத்துக்கு காத்துக் கொள்வீர். பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக. இன்னைக்கு சோதனை நடந்துட்டு இருக்கு. பரீட்சை வச்சா மனசு கஷ்டம் தான், பாஸ் பண்ணா எல்லாருக்கும் இஷ்டம் தான். அதுபோல இந்த பூச்சக்கரத்துல தேவ பிள்ளைகள் யாரு மொத்தத்துல பார்த்துட்டு உண்மையான தேவ பிள்ளைகள் யாரு, உத்தமமான தேவ பிள்ளைகள் யாருன்னு சொலகளை போட்டு கோதுமையை புடைச்செடுக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை. அவர் கோதுமை மணிகளை அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பூச்சக்கரத்தின் சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொல்றேன். சரி, இந்த 10ஆம் வசனத்தை என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனம் போட்டிருக்கு. இது அர்த்தம் என்ன சிந்திக்கிறீங்களா? எல்லாம் கவனியுங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலும் சொல்ற. நம்ம என்ன செய்யணும் விசுவாசிகளே? ஆண்டவருடைய பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை காத்து கொண்டா கொரோனா வைரஸ் ஒண்ணு செய்யாது. நல்ல சொல்லுங்க. கொரோனா வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சாலும் சரி, மாத்திரை கண்டுபிடிச்சாலும் சரி, எல்லாம் நல்லது. விஞ்ஞானிகளுக்கு வைத்தியம் தேவை. இதெல்லாம் இகலோக கண்டுபிடிப்பு. ஆனா பரலோக கண்டுபிடிப்பு என்னன்னு சொன்னா, அவர் ஆண்டவருடைய பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை சபை என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். ஆகவே என்னத்தை புரியலையா? ஆண்டவருடைய பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை எப்படி காக்கிறது அப்படின்னு கேட்டா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 36 முதல் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்வோம். எபிரேயர், இது அருமையான ஒரு செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11 அல்ல, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 36 36 முதல் 39. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36 முதல் 39
செய்து கவனிங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. என்ன பொறுமை? வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு அருமையானவர்களே, இப்பொழுது விளங்குகிறதா என் பொறுமையை குறித்து சொன்ன வாக்கு தத்தம் என்றால்? இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னாரே, அந்த வாக்கு தத்தத்தை குறித்த பொறுமை. அந்த 36ஆம் வசனத்திலே பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக வாழ்வை அடையும்படி, ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும்படி, அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு தப்பி ரகசிய வருகையிலே மேகங்கள் மேல் பறந்து போகும்படி சபையானது பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறது. இயேசு வருவார், இயேசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் பாடிக்கிட்டு இருக்கிறோம். உலகத்துக்கு அது பைத்தியகாரத்தனமா தோன்றுகிறது. ஆண்டவர் நமக்கு சரியான ஒரு வைத்தியத்தை இப்பொழுது சோதனை காலத்துல செய்துகிட்டு இருக்கார், சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். அதுல என்ன காரியம்னா, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். எல்லாரும் சொல்லுங்க, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார். அப்படியானால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? நான் அப்படி வருகிறதற்கு முன்னே உன்னை சோதனை காலத்துக்கு தப்புவித்து காப்பேன் வந்து என்று சொல்லுகிறார். நோவா காலத்துல சோதனை வந்தது. ஆனா சோதனை வந்து உலகம் அழிகிறதுக்கு முன்னமே நோவா பேழைக்குள்ள போயிட்டார், குரு பேழைக்குள்ள போயிடுச்சு. இல்ல சொல்லுங்க. அது லோத்து காலத்துல சோதனை வந்தது, அக்னி இறங்கி, சோதம் குமரன் அக்னி இறங்கியது. கவனிங்க, அந்த அக்னி வந்து இறங்குறதுக்கு முன்ன, அந்த சோதனை காலத்துக்கு முன்னால ஆண்டவர் தூதனை அனுப்பி அங்கிட்ட செய்தார். சோதனை காலத்துக்கு விலைக்கு லோத்துவ பிள்ளைகளை காப்பாற்றி போட்டார். கர்த்தருக்கு சோத்திரம். இப்படி வேதத்துல இருக்கிறது. அழிவு வரும் முன்னே காப்பாற்றப்படுதல், அதைத்தான் நானும் உன்னை காப்பேன். சோதனை வரும், நான் உன்னை காப்பேன். அதுபோல கொரோனா வைரஸ் காலங்கள் வரும், நானும் உன்னை காப்பேன். நானும் உன்னை காப்பேன் அர்த்தம், உனக்கு காக்கப்படுவதற்கான எல்லா பாதுகாப்புக்கான காரியங்களையும் பூமியில செய்வேன். வாழ வைக்கிற காலத்துல அது எந்த விதத்திலையும் உனக்கு கிடைக்க வேண்டிய எந்த சிகிச்சைகளோ மாத்திரைகளோ மருந்துகளோ எந்த விதமான காரியமா இருக்கலாம், உலகத்தில் நன்மைகளோ சூழ்நிலைகளோ அதற்கு வேண்டிய வழிமுறைகளோ எல்லாம் உனக்கு வந்து காப்பேன். அதோட கூட நானும் உன்னை காப்பேன். அதிலே சொல்லுவோம். ஆகவே அவர் வருகையை குறித்து சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வருகையை குறித்த வாக்குத்தத்தத்தை சிந்திக்கும் பொழுது நாம் ஒரு வசனத்தை காத்துக்கொண்டு பின்வாங்கி போகாமல் இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில ஆமா எங்க இயேசு வரப்போறாரு, இப்பவே பயங்கரமா இருக்கு, இந்த ஆடு உயிரோடு இருந்தாருன்னா இதெல்லாம் பார்த்து நல்லது செய்யக்கூடாதா? இல்ல, சொலகுல புடைக்கும் போது தானியம் எல்லாமே தான் புடைக்கப்படும், ஆனா கோதுமை மணி பிரிக்கப்படும். அது போல உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். அருமையான விசுவாசிகளே, உங்களுக்கு கொரோனா வைரஸ் ஒன்னும் செய்யாது. இந்த உலகத்துல என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மறியாமல் இருப்பான் சொன்னதுனால கொரோனா வைரஸ் வந்து செத்தாலும் ஒரு தேவ பிள்ளை பரவத்துக்கு போயிடுவான். கொரோனா வைரஸ் வராமலே இருந்தாலும் இந்த பூமியில பாதுகாப்பா இருப்பான். அதனால கிறிஸ்துவுக்குள் வாழ்வனுக்கு எப்போது வெற்றி உண்டு சொல்லி நம்ம தைரியத்தோடு கூட வாழ வேண்டும். கர்த்தருக்கு சோதனம். அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல ஆண்டவர் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகையினால என்ன செய்யணும்னா பொறுமையா இருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. இயேசு வரும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஒரு சிறிய சம்பவத்தை, நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறேன். ஒரு கவி, இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஒரு குறிப்போடு முடித்துவிட்டு மீதி குறிப்புகளை அடுத்த வாரத்தில் தொடரலாம் என்று எண்ணுகிறேன். நேரம் கடந்து போகிறது. ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது ஆண்டவருடைய வருகை குறித்த வாக்குத்தத்தத்துக்காக பொறுமையோடு காத்திருந்தால் பூச்சக்கரத்தின் மேலுக்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு
தப்புவித்து அவர் காக்கிறது மாத்திரம் அல்ல, அவர் அப்படி பொறுமையாய் இருக்கிறவர்களை ஆண்டவர் துக்கப்பட்டு போக விட மாட்டார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சம்பவம் நடந்தது. இது உலக பத்திரிகைகளிலே வெளியே வந்தது. நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய சென்னை பட்டணத்தின் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு மணவாளன், ஒரு கணவர் தன்னுடைய மணவாட்டி தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு அவர் பிரயாணம் போகிறார். புது கல்யாணம் பண்ண தம்பதிகள் கையில சூட்கேஸ்ல நகை நட்டு எல்லாம் இருக்குது, பொண்ணு பொருள் எல்லாம் இருக்குது, பணங்கள்லாம் இருக்குது. பெரிய பணக்காரியை கல்யாணம் பண்ணிட்டான். பெரிய பணக்காரியை கல்யாணம் பண்ணி அப்படியே கூட்டு போறான். அவ நடக்கும் போது லேசா நல்லா கூட பிடிச்சிக்கிறான். அவளுக்கு தண்ணி வேணுமான்னு எடுத்து கொடுத்துக்கிட்டான். அவளை ரொம்ப பத்திரமா பௌத்தியமா பாதுகாத்து அன்பா பேசி கூப்பிட்டு போறான். சூட்கேஸுக்குள்ள நகை நட்டு பொண்ணு பொருள் எல்லாம் இருக்குது. அவ பட்டு பனாரசம் உடுத்திக்கிட்டு வந்திருக்கிறா. நீ இருக்கிற கழுத்துல ஒரு நகையும் கலத்தி கொடுத்துரு, நான் அதை பையில வச்சுக்கிடுறேன், யாரும் பார்த்து உங்களை கண் போடக்கூடாது, பொண்ணு பொருளை பிடிக்கக்கூடாது, அதையும் வாங்கி வச்சுக்கிட்டான். வேற ஒரு பையில ஏற்கனவே இருக்கிற சிறுதனம் கொடுத்த எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு இந்த ஹோட்டல்ல போய் நான் உனக்கு ஆகாரம் வாங்கிட்டு வரேன், 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே போகலான்னு சொல்லி அழகாக உட்கார வச்சுட்டு போனான். சூட்கேஸுக்கு இருந்தேக்கு நீ பொம்பளை யாராவது தூக்கி போறாங்க, நாளைக்கு வெயிட்டா இருந்தாலும் பரவாயில்ல சமைத்துக்கிட்டே போறேன்னு சொல்லி போய் ஹோட்டலுக்கு சாப்பிட்டுட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு போனவன் அதோட போனான். என் மணவாளன் வருவார், என் மணவாளன் வருவார், என் புருஷன் வருவார், என் புருஷன் வருவார்னு சொல்லி நிற்கிறான். பார்க்குற ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்தாரு, ஏமா மத்தியானத்துல இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற, ராத்திரி ஆகுது, என்னாச்சு? என்னுடைய கணவர் போயிருக்கிறார், அவர் சீக்கிரம் வருவார். சீக்கிரத்தில் வருவான்னு சொல்லி போயிருக்கானே. ஸ்டேஷன் அநேகர் அடுத்த நாள் பார்த்தாங்க. நேற்று ஒன்று ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன், என்னாச்சுமா உனக்கு? எனக்கு புடவை நல்லா இருந்து கொஞ்சம் முகம்லாம் களைப்பா இருக்குது, தண்ணி குடிச்சியா, சாப்பிட்டியா, ஒரு மாதிரி இருக்கேன்னு வழக்கம் போல வேலைக்கு போற பெண்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. என் கணவர் சாப்பாடு வாங்க போயிருக்கிறார், சீக்கிரமா வருவார். கடைசியில் எல்லாரும் கேட்டு சலிச்சு போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இவங்களுக்கு முடியெல்லாம் ஒன்னோட ஒன்று கட்டி போச்சு, மூஞ்செல்லாம் ஒட்டி போச்சு, உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சு, வளர்ந்த முகமெல்லாம் மாறி போச்சு. எல்லாரும் பார்த்துட்டு அது மெண்டலுங்காது, அது பைத்தியங்காது, என்னமா வீட்டுக்கு போனாராம் வருவாரான்னு சொல்லி எல்லாம் பைத்தியம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்குமே அது பைத்தியம் ஆகி போச்சு. அந்த ஸ்டேஷன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்து கிடப்பா, அப்படி சுத்தி வருவா, கணவர் போனாரு சீக்கிரம் வருவாரு, இதுதான் சொல்லுவோம். அப்படியே அவ பொறுமையோட சலிச்சு கிடந்து செத்து ஈக்கள் வைக்கிற அளவு கிடந்தா. முனிசிபாலிட்டிக்காரங்க தூக்கி போட்டாங்க. நான் சொல்லுகிறேன், ஏன் இந்த நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன்னா, உலக பிரகாரமான ஒரு மனிதனாகிய மணவாளன் போவே சீக்கிரம் வருவேன்னு சொல்லி கைவிட்டுட்டான். 1000 இருக்கட்டும், எத்தனை கோபகுணம் இருக்கட்டும், எத்தனை கெட்ட குணம் இருக்கட்டும், எத்தனை விதமான உண்மையான நிலைமை இருக்கட்டும், ஒரு மனைவியை விடலாமா? சத்திய வாக்கு பண்ணதுல எந்த ஒரு உடன்படிக்கையில மாறலாமா? ஒருவருக்கு சொன்ன வாக்குல உண்மை இல்லாம இதுதான் காரணம், அதனால நான் செய்யலன்னு சொல்லி கெட்ட மனம் வரலாமா? தப்பே மனைவி செய்திருந்தாலும் அவளை திருத்துறதுக்கு அல்லவா இருந்திருக்கணும். இந்த மாதிரி பரிதாபங்களை செய்யலாமா? அவள் ஒரு பேதை அப்படி செய்தான். துரோகிக்கும் கூட, தீமை செய்வர்களுக்கும் கூட இந்த மாதிரி செய்யக்கூடாது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று பொறுமையை காக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் குடும்ப வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நம்முடைய அன்புக்குரியவர்களுக்கு காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி சாட்சியா இருக்கிறது கர்த்தர் பார்க்கிறார். சில காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று பொறுமையா இருக்க வேண்டியது இருக்கிறது. இங்கே நான் சொல்லுகிறது, உலக மணவாளன் ஏமாற்றி விட்டான், உலக மணவாட்டி ஏமாந்து விட்டார். நான் இதை சொல்லும் பொழுது நம்முடைய நித்திய மணவாளனாகிய இயேசு, இதோ நான் போகிறேன், மறுபடியும் வருவேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னோடு இருக்கும்படி சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் இப்படி பொய் சொல்லுகிற மணவாளன் அல்ல. அவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர்
மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரமாகவே வரப்போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஆகவே அவர் பொறுமையை குறித்து எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து பிறருக்கு விளக்கி சொல்லிக்கொண்டு நாம் வாழ்க்கையிலே விளக்கிக் கொண்டவர்களாக உண்மை உத்தமமாக பரிசுத்தமாக வாழ தீர்மானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் வருகையில் நம்மை சேர்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. பூச்சக்கரத்தின் மேலுக்கு வரப்போகிற எல்லா சோதனை காலத்துக்கு விலக்கி, எல்லா கொரோனா வைரஸுக்கு விலக்கி தப்புவித்து நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை முகத்தை நோக்கி பார்ப்போம். காலம் இனியும் செல்லாது, கடந்த நாளோ திரும்பாது, காலம் மறைந்தே வாழ்ந்திடுவோம். காலம் இனியும் செல்லாது, கடந்த நாளோ திரும்பாது, காலம் மறைந்தே வாழ்ந்திடுவோம். காலம் இனியும் செல்லாது, கடையும் பயிரும் வளர்ந்து வரும் கர்த்தரி வருகை காலம் இது. கடையும் பயிரும் வளர்ந்து வரும் கர்த்தரி வருகை காலம் இது. பலனை தேடும் கர்த்தருக்கே மதியாய் நம்மை அழைத்திடுவோம். பலனை ஆஸ்தான கவிஞர் என்று முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களால் பெயர் பெற்ற கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு சிறைச்சாலைக்கு சென்றார்கள். நடந்த சம்பவம். அங்கே இருந்த குற்றவாளிகள் 3 பேரை பார்த்து அவர் கேள்விகளை கேட்க துணித்தார். அப்பா, ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார், இன்னொருவரும் மனம் குமரி நொந்து கொண்டிருக்கிறார். 3வது மனுஷனாகி நீ ஏன் அமைதியாய் சிறை கொண்டு இருக்கிறாய்? உனக்கு ஏதாயிரும் வீட்டை பற்றி கவலை இல்லையா? உன்னை பற்றி எதுவும் உயிர் போக போகிறதே பயம் இல்லையா என்று அவனை கேட்க துணிந்து விட்டார். அந்த அமைதியாய் இருந்த மனிதன் சொன்னான், அவர்கள் செய்த தவறோ செய்யாத தவறோ அவர்கள் எந்த விதத்தில் மனப்பூர்வ அழுகிறார்களோ என் அருகில் இருக்கிற 2 பேர் எனக்கு தெரியாது. ஆனால் நான் அப்படியே அமைதியாயிருக்க காரணம் என்று சொல்லி உண்மையை சொன்னான். எல்லாரும் கவனிக்கணும். திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் என்று பாட்டு இருக்கிறது. இதை கேட்கும் போதாவது திருந்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்கு என்று சொல்லவில்லை, பொதுவாகவே நல்லவர்களாய் தீய வழிகளிலிருந்து மாற வேண்டிய வாலிபர்களுக்கும் கன்னியர்களுக்கும் யாவருக்குமே நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அந்த 3வது மனுஷன் சொன்னா, கவிஞர் அவர்களே, நான் ஏற்கனவே எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறேன். கொலை, வெட்டு கொலை, கற்பழிப்பு, சகல விதமான தவறான செயல்கள் நான் செய்திருக்கிறேன். எத்தனையோ கழகங்கள்ல நான் தலைமறைவா என்னை வச்சுக்கிட்டேன். எவ்வளவு தவறுகளை செய்து நான் மாட்டிக்கிடல.
ஜெயிலுக்கு வரல, நான் தப்பிச்சுட்டேன். ஆனா இப்போ என்னைய தூக்கு தண்டனை கைதியா நிறுத்தி இருக்கிற இந்த குற்றம் நான் செய்த குற்றமே கிடையாது. உண்மையாகவே நான் செய்யாத குற்றத்துக்காக தூக்கு தண்டனை கைதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் ஏற்கனவே நான் செய்த ஏராளமான கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அந்தரங்க செயல்கள் எத்தனையோ உண்டு. எத்தனையோ பேர் புத்தி சொன்னாங்க, சரிதான் போயா, வாழ்றவரை அனுபவிராஜன் அனுபவிப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி எத்தனையோ முறை ஆண்டவனுடைய இரக்கமும் தயவும் கிடைத்து காப்பாற்றப்பட்டோம். எல்லாத்துக்கும் வரும், ஆண்டவன் நெருக்கம் பார்த்துப்பான், என் சூழ்நிலை இப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லா தவறுகளையும் செய்துக்கிட்டே வந்தேன், தப்பிச்சுக்கிட்டே வந்தேன். ஆனா உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தவறு செய்தால் தண்டனை அடையணும்னு சொல்ற பெரிய ஒரு மொழிப்படி நிச்சயமாகவே எனக்கு நேர்ந்து விட்டது. திணையை விதைக்கிறவன் திணையை அறுப்பான், வினையை விதைக்கிறவன் வினையை அறுப்பான். அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் இன்று கேட்பவன் இறைவன் என்ற பாடலெல்லாம் ஏதோ சப்புன்னு இருந்தது. இப்பதான் எனக்கு அதனுடைய இது உண்மையான தாக்கம் தெரிகிறது. இப்பொழுது மரணத்தை நான் ருசி பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பாவத்தோடு விளையாடி கொண்டிருந்தேன், பல ஆண்டுகள் விளையாடி கொண்டிருந்தேன். செய்த குற்றங்களுக்கெல்லாம் தப்பிச்சு போன நானு பல நாள் கண்ண ஒரு நாள் அகப்படுவான்னு மாட்டிக்கிட்டேயா. ஆகையினால இன்னைக்கு நானு அமைதியா இருக்க காரணம், நான் செய்யாத குற்றத்துக்காக ஒரு தூக்கு தண்டனை கைதியாக இங்கே நிறுத்தி வைத்து விட்டார்கள். கொஞ்ச நேரத்தில் தூக்கிலிட போகிறார்கள். நான் அழுவதில் பயமில்லை. என் உள்ளத்திலே நான் இனிமேல் இப்படி திருந்தி வாழ்வதற்கும் இனி காலமில்லையே. இருந்த காலமெல்லாம் கொஞ்ச காலம் பாவத்தில் வாழ்ந்த நான் கொஞ்ச காலமாகிலும் நல்லவனாக வாழ்ந்து நற்பேரோடு நட்புகளோடு என் வாழ்க்கையை முடிக்க முடியவில்லையே. என் குடும்பத்துக்கு எந்த நன்மைகளையும் செய்ய முடியவில்லையே. தேச துரோகியாய் இருந்திருக்கிறேனே என்று என்னை உணர்ந்து நான் இந்த தூக்கு தண்டனைக்கு நான் தகுதி உள்ளவன் தான் என்று தீர்மானித்து விட்டேன். ஆகையினாலே நான் கொஞ்ச நேரத்தில் இப்பொழுது சாக போகிறேன். என்னை குறித்து அழுவதற்கும் என்னை குறித்து யாராவது உதவி செய்வதற்கும் நான் தகுதி உள்ளவன் அல்ல என்று அவன் இப்படியாக சொன்னான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனை கண்ணியே, நீ வேதத்தை சிந்திக்க வேண்டும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னாரே, அந்த இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே ஒருவேளை நீ ஓடிக்கொண்டிருக்கிற பாதையில் எத்தனையோ பேர்களை ஏமாற்றி ஆண்டவரையும் ஏமாற்றி விட்டாய் என்று நினைக்கிறாயோ, கடவுளை தண்டிக்க என்ன வழி என்று பாடுவது போல பாடிக்கொண்டிருக்கிறாயோ, ஒரு காலம் கூறியிருக்கிறது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவரை அறிந்து கொண்டு இன்றைக்கு மனம் திரும்பு. துன்மார்க்கன் மனம் திரும்பாத பட்சத்தில் என் பட்டயத்தை கருக்காக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சீக்கிரமாய் மனம் திரும்பு, சீக்கிரமாய் வருவார். சீக்கிரத்தில் பரலோகத்துக்கு அழைத்து செல்லுவார். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வோ கிறிஸ்துவுக்குள்ளான மரணமோ அல்லது மனம் திரும்பாத நிலையில் வாழ்கிற வாழ்க்கையின் முடிவு நரகமோ என்பது நீதான் சிந்தித்து முடிக்க வேண்டும் என்று யூடியூப் சேனல் வழியாக இது பயமுறுத்துகிற செய்தி அல்ல, உன்னை அழிவுக்கு விலைக்கு பாதுகாக்கப்படி வருகிற எச்சரிப்பின் செய்தியாக இருக்கிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த கடைசி குறிப்பு, ஐ வில் கிவ் யூ ஸ்பெஷல் சேஃப்டி, உனக்கு விசேஷித்த பாதுகாப்பை அருள்வேன் என்று சபைக்கு வாக்கு பண்ணுகிறார். எச்சரிப்பின் செய்தியை கேட்கிற யாராயிருந்தாலும் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகையினால் இது வெளிப்படுத்த விசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 3 குறிப்புகளை சிந்தித்தோம். இனி உள்ள மீதி குறிப்புகளை வருகிற நாட்களிலே கேட்கலாம். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த வேளையினுடைய துணைவியார் வந்து ஜெபிப்பார்கள். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஜூன் மாதம் முதல் மாதத்திலே இப்படியாக நல்ல ஒரு செய்தியை, வாக்குறுத்தமுள்ள ஒரு செய்தியை தந்தை கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒரு பிரியமுள்ள ஒரு சபையாக, பிரதர்பியா சபையாக நீர் எங்களை கர்த்தாவே தெரிந்து கொண்டது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் நீ வைத்து பெற்றிருந்த வாசல்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கத்தா பூச்சக்கத்தில் நினைந்தும் கத்தா வந்திருக்கிறதான சோதனை காலத்துக்கு நாளை தப்புவிப்பேன் சொன்ன தேவன் நீ மட்டுமாக எங்களையும் விசுவாசின் குடும்பங்களையும் கத்திரி நாமத்திலிருந்து எல்லா தேவ பிள்ளைகளையும் நீ கத்தாவே சோதனை காலத்திலே ஜீவனோடும் புஸ்தகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. நிச்சயமாய் வரப்போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ காலம் செல்லாது என்று நாங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறோம். வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிற கடைசி பணி துணியிலே நாம் நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். எங்களுக்கு அபிஷேகத்தை தாரும், வசனத்தின் மீது இன்னும் எங்களுக்கு கிருபை கத்தாவை விசுவாசிக்கக்கூடிய பொறுமை தாரும். நீ சீக்கிரமாய் வருகிறப்பா. நம்முடைய நாளைகள் உள்ளங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, நாங்கள் மறுத்திடாதபடிக்கு கத்தாவே நாங்கள் இப்போது பொறுமை குறித்ததான அந்த வசனம் இயேசு வருவான், எனக்காய் வருவான் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நாம் தொடர்ந்து காத்திருப்பதாக இந்த உலகத்திலே வாழ, பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்த சிந்தையோடு வாழ, ஜெப ஜீவியத்திலே முன்னேற்றமான பாதையிலே கடந்து போக இந்த வசனத்தை எல்லாம் விசுவாசித்து அதன்படியா எல்லா சூழ்நிலையும் வாழ வேண்டிய கிருபைகளை தாரும். விசுவாச பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வேண்டியதான சுகபலன் ஜீவனை கற்றுக் கொடுப்பீராக. ஒரு தேவையில் அற்புதமாய் சந்தி இந்த மாதம் முழுவதும் எல்லா தேவையில் அற்புதமாய் சந்திப்பீராக ராஜா. ஸ்தோத்திரம். அபிஷேகத்தை தாரும், குடும்பத்தில் ஒருமலாகி தாரும், அன்பின் அபிஷேகத்தை தாரும். எல்லாவற்றுக்கும் மேலே சீக்கிரமாய் நாங்கள் முகமுகமாய் சந்தித்து ஆராதிக்கக்கூடிய வழிவாசலை சீக்கிரமாய் எங்களுக்கு திறந்து கொடுப்பீராக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தை நீங்குவதாக. அப்பா நீ திறக்கிற தேவன் நம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. சீக்கிரமாய் தடைகளை உடைத்து திறந்து இந்த சபைகளை திறந்து நம்மளுடைய ஆராதிக்க உதவி செய்கிறார். ஆசீர்வதியம் செய்தி கொடுத்த தாசனுக்காய் ஸ்தோத்திரம். அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம். அந்த அபிஷேக தைல இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு மீதும் அபிஷேகம் இறங்குவதாக. அபிஷேகம் இறங்குவதாக. கூட்டியிருக்க வீட்டுக்குள்ளே இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு மக்கள் மீதும், ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் விரையிறக்கட்டும் வல்லமையான ஒரு அபிஷேகம் புலங்கட்டும் ஆண்டவரே. அபிஷேகத்தை கட்டுகள் எல்லாம் அறுத்த செய்து என் நாமத்தை மயப்படுத்தும், என் வருகையை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் சின்ன நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அருகிலுள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் இதை பார்ப்பதற்கு கேட்பதற்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.